திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுயதிருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாலன் வாசமலர் மென்கள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல விரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி அம்முடன் அமர்த்த நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் நீல் நெடுங்கண்ணி தாயாருடனவர் அருந்தரும் அண்டமுழுதையார் திருவடி தாமர்களை மணமொழி பெயராலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரி சிவகணியாவுடைய திருவடிகளை நேர நினைந்து அடியருடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வழங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை சொல்லுங்களே, அன்று தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நம்முடைய நம்பிகள் திருவாரூர் சென்றடைந்த பாலினை பற்றி சிந்திக்கும். நம்பிகள் திருவாரூர் சென்று அது பெருமானை வழிபாடு செய்கின்ற வேளையில் சென்ற வகுப்புல நாம பரவினாச்சியாருடைய அவதாரத்தை எல்லாம் பார்த்தோம். பரவினாச்சியார் திருவாரூருடைய அவதாரம் செய்தது, அவர் ஒவ்வொரு பருவமாக சேக்கிழ பெருமான் போற்றியிருந்தார். பிள்ளைமை பருவம் மீதாம் பேதமை பருவம் நீங்கி, பிள்ளை பருவம் பேதை பருவம் என்று சொல்லக்கூடிய பருவமெல்லாம் நீங்கி அல்லுதற்கு அமைந்த பொற்பால் அங்கன் மெய்த்தனங்கள் நீட்டம் கொல்லமைக்கு உயர்வு போன்று கொங்கை கோங்கரும்பை வீழ்ப்ப உள்ளமை தன்மை முன்னை உண்மையும் தோன்ற உயிப்பார். அந்த அம்மா இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு 13 வயது பரவினாச்சியார், 13 வயது ஒரு இளம் பெண். அந்த காலத்தில் திருமண வயது அப்படிங்கிறது பெண்களுக்கு 13, ஆண்களுக்கு 16. இதுதான் திருமண வயதே. அப்படித்தான் 13 வயது பெண்களுக்கு, 12 முடிஞ்சு 13, ஆண்களுக்கு 16 வயது அப்படிங்கிறத திருமண வயதாக இருந்தது. அந்த பருவம் தோன்ற அம்மாவுடைய வளர்ச்சியெல்லாம் சொன்னார். மாநிலம் பிணையோ தெய்வ வளரினும் முகையோ வாச தேனிடம் பதமோ வேலை திரையிலும் பவலவல்லி காணிலம் கொடியோ திங்கள் கதிரிலம் கொழுந்தோ காமன் தானிலம் பருவம் கற்கும் தனியிலம் தனுவோ என்று சொல்லி அம்மாவுடைய ஒவ்வொரு அவயங்களையும் சேக்கிழ பெருமான் மிக ஓமையோடு அருமையாக சென்ற வகுப்புல நம்ம சிந்திச்சோம். அதற்கு பிறகு இன்று 137வது திருப்பாடல். இப்போ பாங்கியர்கள், அதாவது கூட நிறைய தோழியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி தோழியர்களோடு பெருமானை வழிபாடு செய்வதற்காக அம்மா போறாங்க. இது வரைக்கும் அவங்க அவதாரம் செஞ்சதெல்லாம் பார்த்தோம். இப்பதான் திருவாரூர் கோயிலுக்குள்ள போய் ஆரூர் பெருமானை வழிபாடு செய்ய போறாங்க. இதுக்கு முன்னாடி போயிருப்பாங்க, இன்னைக்கு போறது ரொம்ப விசேஷமா சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு தான் சுந்தரரும் உள்ள போறாரு. அதனால இன்னைக்கு போறது ஒரு நாள் போந்தார் என்று சொல்லி, மற்ற தினசரி போனாலும் கூட இன்னைக்கு போகிறது ஒரு சிறப்பா சொல்றாரு. 2 பேரும் சந்திக்கிறது இன்றைய தினம் தான். இன்றைய வகுப்புல, ஆமா, இன்றைய வகுப்புல தான் 2 பேரும் சந்திக்கிறாங்க. இதுவரைக்கும் சுந்தரருக்கு இப்படி ஒரு பொண்ணு அங்க இருக்கிறதே தெரியாது. பரவினாச்சியார்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, திருமலையில கமலினியாக இருந்ததுதான் பரவினாச்சியார் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு விவரமும் அவருக்கு தெரியாது. வாங்கியர் மருங்கு சூழ படரொளி மருகு சூழ தேங்கமல் குழலின் வாசம் திரையலாம் சென்று சூழ ஓங்கு பூங்கோயில் உள்ளார் ஒருவரை அன்பினோடும் பூங்கடல் வடங்க என்றும் போதுவார் ஒரு நாள் போந்தார். தம் தோழியர்கள் தம்மை சூழ்ந்து வர அம்மா கோயிலுக்குள்ள போறாங்க தோழியர்களோட. அப்படி தோழியர்களோட பரவினாச்சியார் செல்லுகின்ற பொழுது அவங்க கூந்தல்ல வச்சிருந்த மலர் இருக்குது பாருங்க, அந்த மலருடைய மனம் எல்லா திசைகளிலும் சூழ்ந்திருந்துதான். மலருடைய மனம் எல்லா பக்கம் வாசனை வரும் இல்லைங்களா. அம்மா கோயிலுக்கு போறாங்க, அவங்க அணிந்திருந்த கூந்தலிலே இருந்த மனமானது, மலருடைய மனமானது எல்லா திசைகளிலும் நிறைந்திருந்தது. ஓங்கு பூங்கோயில் உள்ளார் ஒருவரை அன்பினோடு நம்பினார். அப்படி
பூங்கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனை வணங்கும் பொருட்டு படர்கின்ற ஒளியுடைய திருவேதியை சூழ்ந்து சென்று என்றும் செல்பவராகிய பறவையார் ஒரு நாள் வழக்கம் போல் போயினார் என்று சொல்லி, தினசரி அம்மா கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வாங்க பெருமான. ஏன்னா பறவை நாச்சியாருக்கு வேற பற்றுக்கோடே கிடையாது, அப்பா அம்மா கூட இருக்கிறதாக இல்லை சரீரத்தில். அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். வேற ஒன்றும் தெரியாது. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்னா ஆரூர் பெருமானை தெரியும், வேற யாரையும் அங்கே தெரியாது. அதனால தினசரி வழிபாடு செய்ய போறவங்க அன்றைக்கு ஒரு நாள் வழக்கம் போல அந்த கோயிலுக்கு வழிபாடு செய்ய போறாங்க. ஒருவரை அன்பினோடு கலர் வணங்க என்றும் போதுவார் அப்படின்னார். அதாவது பெருமானுடைய திருவடிகளை அன்போடு வணங்குவதற்காக பாங்கியர் சூழ நிறைய தோழிமார்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க, மற்ற பெண்கள் எல்லாம் சூழ அப்படியே பெருமானை வழிபாடு செய்ய போறாங்க. பறவையாருடைய அவதாரத்தை எல்லாம் சொல்லி அதற்கு பிறகு வளர்ச்சியெல்லாம் சொல்லி இப்போ அவதளித்து வளர்ந்ததன் பயன் பனிமலை வள்ளிபாதம் கூட இறைவனை வழிபடுதலே. இப்போ நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம், இந்த வளர்ந்ததனுடைய பயன் என்னவா இருக்கணும்? பெருமான் திருவடியை வணங்கினதா இருக்கணும், இல்லைங்களா? இல்லைன்னா ஒரு பயனும் இல்லை. இந்த மானுட பிறவி தாமும் வகுத்தது மானவாக்காய மானிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வென்று சிவஞான சித்தியார். மனுஷனாக பிறந்ததனுடைய பயன் என்னன்னா பெருமானை வழிபாடு செய்வதற்குத்தான். அதுக்கு தான் நமக்கு இந்த கருவிகரணங்கள் எல்லாம் சாமி கொடுத்துருக்கிறார். அந்த பயனை அடைவதற்காக அம்மா போறாங்களாம். இப்படி இறைவனை வழிபடுதலே ஆதலின் இது 6 திருப்பாட்டுக்களும் தொடர்ந்து முடிவாய் கூறின அழகு காண்க என்று சொல்லி 6 பாடல்ல இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். சூளை என்று சொல் அழகு பெற தோழிகள் தம்மை சூழவும் தன்னுடைய கூந்தலில் அணைந்திருந்த மலரானது அந்த மலருடைய வாசம் திசையெல்லாம் சூழ்ந்திருந்தது என்று சொல்லி அப்படி சொல்றாருங்க. அதான் அது நம்ம நகர சிறப்புல சொல்ற பொழுது படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவா தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் அப்படிம்பார். நடந்த செந்தாமரையடி நாருமால் அப்படி. நகர சிறப்புல அந்த திருவாரூருக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் கூட எல்லா பெருமையை விட பெரிய பெருமை என்னன்னா பெருமான் தூது சென்றதுதான். சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தலைவர் இல்லைங்களா, அவருக்கு மேல யாரும் கிடையாது. அண்டம் முழுதுடையார், அண்டம் முழுவதும் தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவன் பெருமான்க. இந்த விஸ்வநாதன் அப்படின்னா எல்லா பக்கம் விரிந்திருக்கக்கூடிய பரம்பொருள், அதான் அண்டம் முழுதுடையார் நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட பெருமான் அவரே ஒரு இரவுல 2 முறை தூது போறாருன்னா அந்த வீதி எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணுங்க. அந்த நகரத்துக்கு அதை விட பெரிய சிறப்பு எதுவும் இல்லைங்க. அதான் பறவையுள் மண்டலி என்று சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலயம். அதுலேயும் போய் சுந்தரர் பாடி இருக்கிறேன். பறவையுள் மண்டலி பறவை நாச்சியாருடைய அந்த பறவையுள் மண்டலியில் ஒரு பகுதி தான் பறவை நாச்சியாருடைய வீடு தான். அந்த வீட்டில் ஒரு பகுதியில் அம்மா ஆரூர் பெருமானை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்ததுனால அதுக்கு பேர் பறவையுள் மண்டலி. பறவையுள் மண்டலி அப்படிங்கிறது நல்ல அருமையான அது நல்ல பதிகம் பாடியிருக்கிறார், சுந்தரர் மட்டும் பாடியிருக்கிறார். இப்படி அவ்வளவு சிறப்பான அந்த ஊர் படர்ந்த பேரொளி பன்மணி வீதி என்று சொல்லுவார். குழலின் வாசம் முதல் சாதி பெண்டிற்கு குழலின் இயற்கையாய் அமைந்த வாசம். இது நமக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பிங்கிற திருவிளையாடல் புராண பாட்டில் இருக்கு இல்லைங்களா. உயர்ந்த ஜாதி பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தல் மனமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அதுக்கு மலர்கள் சூடியதால மனம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. பறவையார் உம்மையம்மையார் அது சேடியராதலின் அந்த இயல்பு அவருக்கும் அடுத்தது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பறவைநாச்சியார் யார் அப்படின்னா திருமலையில உமையம்மைக்கு சேடியராக இருந்த 2 பேர் கமலினி அணிந்தது என்று சொல்லுவதில் கமலினி தான் பறவையார். அதனால அவங்களுக்கும் அந்த மலர் கூந்தல் இயற்கையான மனமுடையதாக இருந்திருக்கும். மலர் சூழலினாலும் கூட அந்த கூந்தல் மனம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. ஆமா, இந்த பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் உமையம்மை காஞ்சிபுரத்தில் பூஜை செஞ்ச பொழுதும் 2 பேரும் வந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய காலம் என்னன்னே சொல்ல முடியாது, அறுதிட்டு சொல்ல முடியாது. சுந்தரருக்காக 8ஆம் நூற்றாண்டுல இந்த மண்ணுலகத்தில் அவதரித்தாங்களே ஒழியா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? உமையம்மையினுடைய திருவடியில தான் இருந்தாங்க. அப்போ உமையம்மை கைலாயத்திலிருந்து காஞ்சிபுரத்தில் பூஜை செய்கின்ற பொழுது அவங்களும் 2 பேரும் வந்திருப்பாங்க. அப்படிதான் பெரியவங்க சொல்றாங்க. வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய புராணத்தில் சான்று இல்லை. ஆனா உமையம்மை பரிசனங்களோட வராங்க அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் இருக்கு. அந்த பரிசனங்களோடு வருகின்ற பொழுது என்ன செஞ்சிருப்பாங்க? கமலின் அணிந்ததையும் 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்க உமையம்மைகிட்ட இருக்க இல்லாத காலம் அப்படின்னா அந்த 18 ஆண்டுகள் தான். இந்த மண்ணுலகத்தில் பிறந்த 18 வருஷம் தான்.
அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி சரி அதுக்கு பின்னாடி சரி அவங்க 2 பேரும் எங்க இருந்தாங்க? பறவையாரும் சங்கிலியாரும் பெருமான் திருவடியில் தான், பெருமாட்டியினுடைய திருவடியில பெருமாட்டிக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த 18 ஆண்டுகள் தான் அவங்க வந்து இந்த மண்ணுலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றது. குழலின் வாசன் என்று சொல்றாருங்க. எல்லாருக்கும் ஒத்தலை இந்த புராணத்திற்குரிய தலைவர்கள் முதல்விக்கு அவ்வுரை சிறப்பின்மை காண்க என்று சொல்றார். ஓங்கு பூங்கோயில், அருட்செயலால் ஓங்கிய பூங்கோயில், அதாவது அருட்செயல்களால் ஓங்கிய பூங்கோயில். அதுக்கு பேரு திருவாரூர் கோயிலுக்கு பேரு பூங்கோயில் பேருங்க. ஆமா, பூங்கோயில் அமர்ந்த பிரான் அப்படின்னு சொல்லி திருமுறைகள் நமக்கு வருது. பூங்கோயில் அதுக்கு பேருங்க. ஒருவர் அப்படின்னா இந்த இடத்துல ஒருவரை அன்பினோடும் அப்படி பெருமானத்தை ஒருவர் அப்படிங்கிற பெருமான ஒருவர்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்ற. தனக்கு ஓமை இல்லாத ஒருவன் யாரு? சிவபெருமான் ஒருவன் தான். பெருமானோட வேற எந்த கடவுளையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. சொல்லுவாங்க அரியும் சிவனும் ஒண்ணுன்னு, அப்படியெல்லாம் கிடையாது. எதை எப்படி ஒன்னாயிரும் அப்படியெல்லாம் கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரியை பெருமான் அரி வந்து சிவனை வழிபாடு செய்திருக்கிறார், அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அவரை வந்து ஒரு அடியாரை எடுத்துக்கலாம். ஆனா அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுன்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல பரம்பொருள் சிவபரம்பொருள் ஒண்ணுதான். அதனாலதான் வள்ளுவ பெருமான் சொல்றார், தனக்கு ஓமை இல்லாதான் அப்படின்னார். அவனுக்கு ஓமை இன்னொருத்தர் ஓமை இலி அப்படிம்பாங்க. அவனுக்கு ஓமை இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. ஆமா, ஆனா அடியார்கள் வந்து அவருடைய தன்மையை பெற்றவர்கள் அப்படிங்கறது பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னு சொல்லி தடுத்தார் கொண்டு போன இதுல தான் வருது. இப்ப பெருமானுக்கு இணையா இன்னொரு கடவுளை சொல்லவே முடியாதுங்க. ஆமா, முருகப்பெருமான சொல்லலாம். முருகப்பெருமான் எப்படி சொல்லலாம்னா, அவனுடைய சிவபெருமானுடைய அம்சம் முருகப்பெருமான், அருமுக சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஏன்னா பெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியதனால முருகப்பெருமான சொல்லுவாங்க. ஆமா, நான் அவன் வேரளன் கந்தபுராணத்தில் வருது. கச்சிபிஸ்வரர் எழுதியிருக்க, நான் அவன் வேரளன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்லியிருக்கிறார். அதனால முருகப்பெருமானுக்கு அந்த இது உண்டு. 2 ஒன்று தான். முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செஞ்சாலும் ஒண்ணுதான், சிவபெருமான வழிபாடு செஞ்சாலும் ஒண்ணுதான். அது வேற. ஒரு நாள் அப்படி ஒருவர்னா தனக்கு ஓமை இல்லாதவர், பதி ஒருவரே என்பது வேத ஆகமங்களின் முடிவு. வேத ஆகமத்தினுடைய முடிவு என்னன்னா, பதி அப்படின்னா ஒருவன் தான், சிவபெருமான் ஒருவன் தான் பதி. மற்றதெல்லாம் வந்து பசு தான், பசு வர்க்கங்கள் தான். போதுவாராகிய பறவையார். ஒரு நாள்னா வணங்கி சென்ற பல நாளில் ஒரு நாளாய் காண, ஒரு ஒப்பற்ற நாள். பறவையார் அவதார பயன் பெருநாளாதல் இந்த ஒப்பற்ற நாள். ஏன் ஒப்பற்ற நாள் அப்படிங்கிறாரு? சுந்தரரும் இன்னைக்கு போய் வழிபாடு செய்கின்ற பொழுது அம்மாவை பார்க்க போறாங்க, அம்மாவும் சுந்தரரை பார்க்க போறாங்க. அதனால இது வந்து ஒரு ஒப்பற்ற நாள் என்று சொல்லி சொல்றாரு. அணி சிலம்படிகள் பார்வென்று அடிப்படுத்தனம் என்றார்ப்ப மணிகிளர் காஞ்சியல்குள் வரியா உலகை வென்ற துணிவு கொண்டு ஆர்ப்ப மஞ்சு சுரிகுடல் கலிய விண்ணும் பணியுமென்றினவண்டார்ப்ப பறவையார் போதும் போதில். அம்மா அப்படி போறாங்க பாருங்க. எப்படின்னா, அணி சிலம்பு, அணிந்த சிலம்புகள், காலில் சிலம்பு அணிந்திருக்கிறாங்க. அந்த அணிந்த சிலம்புகள் இந்த பாதங்கள் என் மண்ணுலகத்தை வெற்றி கொண்டு அடிப்படுத்தன என்று சொல்வது போன்று சத்திக்கவும். இந்த மண்ணுலகத்தையே வந்து வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பாத சிலம்பொலி இருந்தது என்று சொல்லி சொல்றார். ஆமா, பறவையார் அணிந்திருந்த பாத சிலம்பு மணிகளுடன் விளங்கும் காஞ்சி என்னும் அணியானது. காஞ்சி அப்படிங்கிற அணி இடுப்பில் அணியக்கூடிய ஒரு வகையான ஒரு ஆபரணம். அந்த ஆபரணம் எப்படி இருந்தது அப்படின்னா, அரபு உலக ஆகிய கீழுலகத்தை நிதம்பம் வெற்றி கொண்ட துணிவுடன் கிளர்ச்சி செய்யவும் என்று சொல்லியும், சுருண்ட கூந்தலுக்கு மேல் மேகம் தோற்றுவிட்டமையால் விண்ணுலகமும் பணியும் என்ற கூட்டமாகிய வண்டுகள் முழங்கவும். அம்மாவுடைய அந்த சுருண்ட கூந்தல் அப்படிங்கிற நல்ல சுருளா இருக்கக்கூடிய கூந்தல், அந்த கூந்தலுக்கு வந்து மேகமே தோற்று போகக்கூடிய அளவுக்கு கருமையான கூந்தலாக இருந்தது என்று சொல்லியும், அதே மாதிரி அப்படி பறவை அம்மையார் மேற்சொல்லியபடி மருகில் போகும்போது இப்படியெல்லாம் அம்மா வந்து இந்த கோலத்தோடு அங்க போறாங்க. வணங்க பறவையார் மருகு சூழ போதும் போதில் 3 அங்கங்கள் முறையே 3 உலகங்களை வென்றதற்கு 3 அங்கங்கள் சொல்றாரு. அதுல வந்து 3 உலகத்தை வென்றதாக, மேல் உலகம், தேவர்கள் இருக்கக்கூடிய உலகம், நடு உலகம் நம்ம இருக்கக்கூடிய இந்த மண்ணுலகம், கீழுலகம் நர உலகம் என்று சொல்லக்கூடிய அரபுகள் இருக்கக்கூடிய உலகம் என்று சொல்லி, இவையே சொர்க்க மத்திய பாதளம் என்று சொல்லி சொல்றார். 3 உலகையும் வெல்லுதலாவது இந்த 3 உலகத்திலும் இவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை ஆதல்
தமிழ் நூல்களின்படி இதுவே தலைவியினது இலக்கணம் இவ்வாறு கூறினார். இந்த 3 உலகத்திலையும் பறவை நாச்சியாருக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆமாம், அப்படின்னா பறவை நாச்சியார் அதான் சுந்தரர் கேட்கின்ற பொழுது அந்த அடியாரில் என்ன சொல்லுவாங்கன்னா, உம்பர்தரத்தாருக்கும் சேர்வரியார் அப்படிம்பார். அவர் பேர் பறவை. அவர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா தேவர்கள் கூட அணுக முடியாத பெருமையுடன். அப்படிப்பட்ட அம்மா யாருக்கான திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க, சுந்தரரை திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க. அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், உம்பர்தரத்தாருக்கும் சேர்வரியார் அப்படிம்பார். அதை சொல்கிறாங்க, அடியார்கள் சொல்கிறாங்க. அவங்க பேர் பறவை, தேவர்கள் கூட அணுக முடியாத ஒரு பெருமையுடையவர் என்று சொல்லி. அது மாதிரி இங்கே என்ன சொல்றாருன்னா 3 உலகத்தில் இருக்கக்கூடியவங்களும் யாரும் ஒப்புமை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. பறவையாரது அடிகள் மண்ணை அடிப்படுத்தி மிதித்தல் தொழில் இல்லாலும் அல்குர் அறவுலகை அரவசராய நாகத்தின மிக்க வடிவினாலும் காஞ்சியில் உள்ளன போன்ற மணிகள் அரபுகளில் இல்லாமையினாலும் குழல் மேகத்தின் மிக்க நிறத்தாலும் என்றதை முறையே அங்கு அந்த 3 உலகங்களுக்கும் ஓமையாக சொல்றார். மண் அடிப்பட்டது, விண் பணிந்தது, ஆனால் அறவுலகு உறுதியாய் வெல்லப்பட்டது என்று சொல்லி சொல்றார். விண் அப்படிங்கிறது புண்ணியத்தால் வரக்கூடிய இன்பனவும், சொர்க்கம் அப்படிங்கிறது என்னங்க, நம்ம செய்த புண்ணியத்தின் மூலமாக வரக்கூடியது அனுபவிக்கக்கூடிய இடம் தான் விண்ணுலகம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். இந்த மண்ணுலகம் என்று சொல்லுவது புண்ணிய பாவங்களால் வரும் கலப்பு. இங்கே தான் 2ஐயும் அனுபவிக்க முடியும். புண்ணியத்தினுடைய பயனாகிய இன்பத்தை அனுபவிக்க முடியும், பாவத்தினுடைய பயனாகிய துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே இடம் இந்த மண்ணுலகம் தான். கீழே இன்னொன்று நர உலகம் இருக்குது பாருங்க. அது என்னன்னு நம்ம செய்த பாவத்தை அனுபவிக்கக்கூடியது. இப்போ பாவத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய இருக்கிறதுக்கு நர உலகம், புண்ணியத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடியது சொர்க்கம். இந்த மண்ணுலகம் மட்டும்தான் 2ஐயும் அனுபவிக்கக்கூடியது. அப்போ 2ஐயும் அனுபவிச்சு தீர்த்தா தான் நமக்கு முக்தி கிடைக்கும். அதனால இந்த மண்ணுலகம் தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வென்ற துணிவு கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படி அம்மா அப்படி கோயிலுக்கு போறாங்க, நம்பிகளும் போறார். இப்படி பறவை நாச்சியார் இந்த நேரத்தில் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுந்தரருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு அவர் வழிபாட்டுக்கு போறார், அம்மா பாட்டுக்கு அம்மா போறாங்க. ஆனால் 2 பேரும் பார்த்துடுறாங்க. எப்படி பார்த்தாங்க அப்படின்னா போன பிறப்பினுடைய ஒரு தொடர்ச்சி, அந்த விதி, பழைய விதின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இன்னைக்கு வரை இப்போ இது வரைக்கும் பறவை நாச்சியாரை பற்றி சுந்தரருக்கு தெரியாது, சுந்தரரை பற்றி பறவையாருக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்துடுறார். புற்றிடம் விரும்பினாரை போற்றினர் தொழுது செல்வார், சுற்றிய பரிசனங்கள் சோழ ஆளுடைய நம்பி நட்பெரும் வான்மை கூட்ட நகை பொதிந்து இளங்கு செவ்வாய் விற்பொறை நுதலின் வேட்கண் விலங்கிலை அவரை கண்டார். இதான் ரொம்ப முக்கியங்க. ஏன் பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு இங்கே தான் நட்பெரும் வான்மை அப்படின்னா பழைய ஊழ், பழைய விதி. நட்பெரும் வான்மை கூட்ட நகை பொதிந்து இளங்கு செவ்வாய் விற்பொறை நுதலின் வேட்கண் விலங்கிலை அவரை கண்டார் என்று சொல்லி இப்போதான் முதல்ல பறவை நாச்சியார் அப்படிங்கிற அந்த அம்மாவை சுந்தரர் பார்க்கறது. இதுதான் முதல் இடங்க. கோயிலுக்குள்ள தான் பார்க்கிறார், பூங்கோயிலுக்குள்ள தான் பார்க்கிறார். அதான் புற்றையே தாம் வாழிடமாக விரும்பி எழுந்தள்ளி இறைவனை துதித்து வணங்கியபின் பரிசனங்கள் சுற்றி சூழ்ந்து வர செல்லும் நம்பிகள். பரிசனங்கள்லாம் அவர் கூட வந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் போறாங்க. அப்படி வருகின்ற பொழுது பெரிய நல்ல ஊழ்வினை கூட்டி வைத்தமையாலே, அந்த நட்பெரும் பான்மை அப்படிங்கிறது பழைய ஊழ், பழைய விதி அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். அப்படி நம்பிகள் பெரிய நல்ல ஊழ்வினை கூட்டி வைத்தமையாலே மகிழ்ச்சிக்குரியாகிய புன்முறுவலுடன் விளங்கும் சிவந்த வாயையும் வில்லையொத்த நுதலின் கீழே வேலொத்த கண்களையும் உடைய ஒளி செய்து விளங்கும் ஆபரணங்களை பூண்ட பறவையாரை கண்டார் என்று சொல்லி இப்பதான் பறவையார் முதல் முறையாக பார்க்கிறார்கள். பறவையார் போதும் போதில் தொழுது சூழ செல்வாரை நம்பி அந்த விலங்கிலை அவரை கண்டார் என்று 2 பாட்டுகளையும் கூட்டி முடிக்க என்று சொல்லி மேற்பாட்டில் பறவையார் இறைவனை வணங்க போதலும், பின்பாட்டில் நம்பிகள் அவரை வணங்கி திரும்பி வருதலும், இடையில் இருவரும் ஊராகிய தெய்வம் கூட்ட காணலும் கூறப்பெற்றது என்று சொல்லி ஆளுடைய நம்பி அப்படின்னா பெருமானாலே ஆட்கொள்ளப்பட்ட நம்பி. 3 பேர்த்தையும் அப்படித்தான் சொல்லுவார் சேக்கிழா பெருமான். ஆளுடைய நம்பி, ஆளுடைய அரசுகள், ஆளுடைய பிள்ளையார். ஞானசம்பந்த பெருமான் ஆளுடைய பிள்ளையார், நாவுக்கரசு பெருமான் ஆளுடைய அரசு, இவர் ஆளுடைய நம்பி. அப்படின்னா பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆளுடைய அடிகள் யாரு? வாதவூர் அடிகள். சிவபெருமானாலே ஆட்கொள்ளப்பெற்ற பேற்றினுடைய நம்பிகள். இவ்வாறு ஆளுடைய அரசு, ஆளுடைய பிள்ளையார், ஆளுடைய அடிகள் என்று சொல்லியும் உடைய அரசு உலகேத்தும் உளவார படையாளி நம்ம படித்தோம். பெருமான் ஆளுடைய அப்படின்னா பெருமானுக்கு நம்மெல்லாம் அடிமைங்க, அவன் தான் நமக்கு எஜமானன்.
நாமெல்லாம் அவனுடைய அடிமை. அதான் உடையவர் அப்படின்னு என்ன, குருநாதர் தான் நமக்கு உடையவர் அப்படிங்கிறது. நாமெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள். அதான் யாவர்க்கும் தந்ததா எனும் இவர் இப்படி அழைத்தார் ஆவதனால் ஆருடைய பிள்ளையாராய் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருதுங்க. போற்றினர் தொழுது செல்வார் நம்பி கண்டார், போற்றி தொழுது செல்வாராகிய நம்பிகள் விலங்கிலை அவரை கண்டார் என்று சொல்லி நட்பெரும் பான்மை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியங்க. நியதி, தெய்வம், பான்மை, விதி, ஊழ் முதலியன ஒரு பொருள் கொண்டான் என்று சொல்லி சொல்றாருங்க. பண்டை விதி கடையூட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னு. இதே மாதிரி சங்கிலி நாச்சியாரை பார்க்குற பொழுது எப்படி சொல்வார் அப்படின்னா, மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் அப்படிம்பார். அங்கேயும் விதிதான் வேணுண்டு அங்கேயும் அப்படிதான். சங்கிலி நாச்சியார் இருப்பாங்கனால அவருக்கு தெரியாது. திருவொற்றியூர் போனால் சங்கிலியாரை பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சுந்தரருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு அவர் போய் வழிபாடு செய்ய போனார். அம்மா அங்கே இருந்தாங்க, பார்த்தாரு, அவ்வளோதான். ஆமாம், நம்ம அந்த மகிழ மரத்தடியிலெல்லாம் அது புராணம் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இல்லைங்களா. ரொம்ப அருமையான இடம். அந்த மகிழ மரத்தை தான் சுற்றி வந்து 3 முறை வலம் வந்து சத்தியம் செய்கிறார். எல்லாம் அதுக்கு என்ன காரணம்? மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் அப்படின்னா அதுக்கும் விதிதான் காரணம். நட்பெரும் பான்மை நல்ல பெரிய ஊழ்வினை போல் நல்லதாவது தீப்பயன் தராது நற்பயனை நிகழ்வித்தல். பெரும்பான்மையாவது யாராலும் விளக்கலாகாத பெரிய வன்மையுடைய நற்பான்மையாவது ஈசன் அருள். இங்கே பான்மை என்றது முன்னர் திருக்கையிலே நிகழ்ந்த இறைவனது திரு ஆணை. திருமலை சிறப்பில் நான் பார்த்தோம் இல்லைங்களா. திருமலை சிறப்பில் 2 பெண்கள் அப்படி பார்த்தார் இல்லையா. அதனுடைய விளைவு தான் இப்போ இங்கே வந்து பறவையாரை பார்த்துருக்கிறார். அதை நட்பெரும் பான்மை கூட்ட அப்படிங்கிறது அதான் நம்ம எடுத்துக்கணும். கையலை ஆணை மண்ணில் கூட்ட, வெண்ணையலூர் ஆணை பிற தலங்களில் கூட்ட, தில்லையின் ஆணை திருவாரூரில் கூட்ட, திருவாரூர் ஆணை தெருவில் கூட்ட நிகழ்ச்சி. அதாவது ஒன்னொன்று கூட்ட 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 அப்படிங்கிறாரு. அங்கே திருமலையில் இருக்கிற பொழுது இந்த மண்ணுலகத்தில் போய் அந்த பெண்களோடு காதல் இன்பம் கலந்து அணைவாயின்னு சொல்லி சாமி அங்கே ஒரு ஆணை கொடுத்தாரு. அப்புறம் அவர் நாவலூரில் வந்து அவதரித்தார் சுந்தரர். அதற்கு பிறகு வெண்ணைநல்லூரில் பெருமான் ஆட்கொண்டார். வெண்ணைநல்லூரில் ஆட்கொண்டதுக்கு பிறகு பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு சிதம்பரம் வந்தார். சிதம்பரத்தில் வழிபாடு செஞ்சு சரி இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சுந்தரர் நினைச்சாரு. ஆனால் சாமி என்ன பண்ணார்? பண்ணையாரூரில் வருக நம்பால்னு அசரீரியாக சொன்னார். அப்போ பண்ணை ஆரூரில் வருக நம்பால்னு சாமி சொன்னதுனால அதையே சிறைமேற்கொண்டு ஆரூருக்கு வந்தார். இப்போ எதுவுமே இவருடைய ஒரு மனசுப்படி இவருடைய செயல்பாட்டுப்படி நடக்கலை. எல்லாமே இறைவனுடைய ஆணைப்படி நடக்குது. அது ரொம்ப முக்கியம். அவர் மண்ணுலகத்தில் அவதரித்ததும் சரி, ஆட்கொண்டதும் சரி, ஒவ்வொரு தலமாக வழிபாடு செய்து கொண்டு வருவதும் சரி, எல்லாமே இறைவனுடைய ஆணையால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும். நம்பிகள் அப்படி பான்மை கூட்ட கண்டார். அதான் பெருமான் நம்ம அப்பர் சாமிகள் சொல்றாருல, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே. அந்த மாதிரி முன்னைய பான்மை கூட்டுவித்து காட்டுவித்தாத ஆதலின் அதன் வழியே கண்டார் என்று சொல்லி, இதனாலே அது கூட்டியும் காட்டியும் வைக்காத வழி பிறர் ஒருவரை காதலின் வழி கண்டார் அல்லர் என்பது குறிப்பு. சடங்கவையாரது மகளாரையும் கோட்புழையாரது 2 மகளிர்களையும் அவ்வாறு காணாமையும் இங்கே வைத்து காண்க. ரொம்ப முக்கியங்க. அதாவது சுந்தரருக்கு என்ன வயசு அப்படின்னா 16 வயசுங்க. 16 வயசுல திருமணம் இல்லையா. திருமணத்தில் அந்த பெண்ணை பார்த்ததாகவோ அந்த பெண் மேலே மையல் கொண்டதாகவோ எந்த இடத்துலையுமே இல்லை. இப்போ அந்த பெண்ணை பற்றி சொல்கிறாரு சேக்கிழ பெருமான், சுந்தரருடைய அழகை பற்றி சொல்கிறாரு, கல்யாண மேடைக்கு போகிறத பற்றி சொல்கிறாரு. ஆனால் அந்த பெண்ணை வந்து சுந்தரர் பார்த்தாருன்னு எந்த இடத்துலையும் வராது. இது ஒன்று. இன்னொன்று, அவர் திருவாரூரிலிருந்து நாட்டியத்தான்குடி போகிறார். நாட்டியத்தான்குடி செல்லுகின்ற பொழுது கோட்புலி நாயனாருடைய மகள் தான் சிங்கடி வனப்பகை அப்படிங்கிற 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளையும் பருவம் வந்த குழந்தைகள் அந்த 2 குழந்தைகளையும் சுந்தரர் வந்து அங்கே செல்லுகின்ற பொழுது அவரை பாதபூசை செய்து அவருக்கெல்லாம் உபச்சாரங்கள் செய்து அந்த கோட்புலி நாயனார் என்ன சொல்றாருன்னா, அந்த 2 குழந்தைகளை அழைச்சி, பெண் குழந்தைகளை, இவங்களை நீங்கள் அடிமையாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அந்த காலத்தில் அடிமையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்குது. ஏன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டில். ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அடிமை இல்லை, இந்த 2 குழந்தை என்னுடைய மகள் போல் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தொடை மீது அமரச் செய்து உச்சி முகந்தார் அப்படின்னே சேக்கிழ பெருமான் சொல்கிறார் நம்ம. ஆமாம், அப்படின்னா மற்ற பெண்களை எல்லாம் அவர் அப்படி பார்க்கலை. பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியாரை தவிர அவர் எந்த ஒரு பெண்ணையும் அவர் இந்த மாதிரி பார்க்கலை அப்படிங்கிறது தான் நம்ம.
திருமணம் நிச்சயிக்கப்பட்ட சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளை கூட அப்படி பார்க்கலாம். இப்படி இந்த இவங்களை மட்டும் பார்த்ததுக்கு என்ன காரணம்னா நட்பெரும்பான்மை அப்படிங்கிற பழைய ஊழ் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம நாயன்மார்கள் எல்லாருமே அதை வென்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் சிவநேசன் செட்டியாருடைய மகள் பூம்பாவை அவருக்காக வளர்க்கப்பட்ட பெண். அது சிவநேசனாருக்கு ஒரே குழந்தை. ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் இந்த பெண்ணை கட்டி கொடுப்பேன் என்று சொல்லி வளர்த்த குழந்தை 60 இறந்து போயிடுது. அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமான் வருவார் அப்படின்னு அந்த எலும்பை சாமலை குடத்தில் போட்டு வச்சிருக்கிறார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் வருகின்ற பொழுது சொல்றாரு, அவர் ஞானசம்பந்த பெருமான் மட்டிட்ட புண்ணியங்கான மடமையிலை பதிகம் பாடி அந்த குழந்தை ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய வளர்ச்சியோடு அந்த குளத்தில் வளர்ந்து 10வது பாட்டு பாடுகின்ற பொழுது 10வது மாதம் அந்த குழந்தை உயிர் பெற்று வர மாதிரி வருது. அப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொரு வயசும் 13 வயது நிரம்பிய குழந்தையா வருது. 12 வயது நிரம்பி 13வது வயது அப்படி வர்ற பொழுது அந்த குழந்தையினுடைய அழகு எப்படி இருந்தது அப்படின்னா, லட்சுமி எல்லாம் தோத்து போயிடணும், திருமகள் தோத்து போயிடணும். அந்த குழந்தையினுடைய அழகை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு போதாது, 1000 கண்ணு வேணுங்கிறாரு சேக்கிழ பெருமான். அப்படி இருக்கிற பொழுது சிவநேசனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது 16 வயது ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் பெற்ற பூம்பாவை வேறு, இது உறவு முறை வேறு அப்படின்ட்டு, இது எனக்கு மகள் மாதிரி அப்படின்ட்டு. மகள் மாதிரின்னு சொன்னதுக்கு இப்போ சொன்னதை அப்படி சேக்கிழ பெருமான் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு கதை சொல்றாருங்க. பிரம்மன் என்ன பண்ணானா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழகையும் ஒன்று திரட்டி ஒரு பெண்ணை உருவாக்குனான். அந்த பெண் பேர் தான் திலோத்தம்மை அப்படிங்கிறது. திலோத்தம்மை அப்படின்னா எல்லா அழகையும் ஒன்று சேர்த்து ஒரு பெண்ணா படைச்சான். அப்படி பெண்ணா படைச்சோன்னு பார்த்தா அந்த பெண் மேல அவனுக்கே ஆசை வந்துருச்சான். அந்த பெண்ணை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறான். அடையணும்னு நினைச்சு அவன் என்ன பண்றான்னா, அந்த பெண்ணை அடைய முற்படுகின்ற பொழுது அந்த பெண்ணை அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்போ 4 முகம் இருக்கு இல்லையா பிரம்மனுக்கு, அந்த 4 முகத்தால தேடினான் அந்த பெண்ணை அடைவதற்கு. அவனுக்கு பிரம்மனுக்கு என்ன வயசு அப்படின்னா எத்தனை யுகம்னே சொல்ல முடியாது. சேக்கிழ பெருமான் அதை எப்படி சொல்லாருன்னா, எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா. வேதான்னா பிரம்மன். எண்ணில் ஆண்டு, அவனுக்கு இத்தனை வயசுன்னு சொல்ல 1000 வருஷம் சொல்லாமா, அதுக்கு மேல 2000 வருஷம், அதுக்கு மேல எத்தனை வருஷம் வேணாலும் சொல்லிக்கலாம். அவ்வளவு எண்ணில் ஆண்டுன்ட்டார். எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா, தான் படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்னு 4 முகத்தால் கண்டான், புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழை வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார். அப்படி அவன் 4 முகத்தால பார்த்தான் அந்த பெண்ணை அடைவதற்கு. ஆனா நம்ம ஞானசம்பந்த பெருமான் எப்படி பார்த்தாராம், கருணை நோக்கத்தோட பார்த்தாராம். 1000 கண்களால் கண்டார் அப்படிங்கிறாருங்க. கருணையான 1000 கண்களால அந்த குழந்தைய பார்த்தாராம். அதற்கு பிறகுதான் அவர் அது வேண்டான்னு சொல்லிட்டு முறை வேறு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். இப்போ நம்ம அருளாளர்கள் எல்லாருமே எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த புலன்களை எல்லாம் வென்று தான் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்ல பல இடங்களில் பார்க்கலாம். அப்பர் சாமிகள் சொல்லவே தேவையில்லை. புகழூரில் மேலிருந்து அரம்பையர்கள் எல்லாம் கீழே அனுப்புகிறார் சாமி. அரம்பையர்கள் அனுப்புகிறாரு, நவமணிகளை எல்லாம் தூவி விடுறாரு. அந்த நவமணிகளை எல்லாம் எடுத்து குளத்தில் போட்டார். அவர் எல்லாம் காலில் பட்டா அடியாருடைய காலில் எல்லாம் அதெல்லாம் குத்தம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்தா வாவியில் போட்டார். கல்லோடும் மண்ணோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடில்லா நிலைமை துணிந்திருந்தார். அப்புறம் அந்த பெண்கள் எல்லாம் குழல் அவிழ்ந்து நடனம் ஆடினாங்களாம் அவரை சுற்றி சுற்றி. அப்போ சொன்னாராம், நான் திருவாரூர் பெருமானுக்கு ஆட்பட்டவன், உங்களால் இங்கே ஆக போகிறது ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண்கள் எல்லாம் அவரை மண்டி போட்டு வணங்கி, சாமி நாங்கள் போயிட்டு வரோம் சாமி அப்படின்ட்டு வந்த வேலையை பார்த்துட்டு மேலே போயிட்டாங்களாம். சேக்கிழ பெருமான் கடைசி அதெல்லாம் பதிவு. அப்போ 3 பெருமக்களுமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, அதையெல்லாம் வென்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ சுந்தரர் ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறோம்னா, மற்ற பெண்களை சுந்தரர் எப்படி பார்த்தார், மகளாக தாயாக பார்த்திருக்கிறார். இவங்க 2 பேருக்கு மட்டும் ஏன் மனைவியாக பார்க்கணும் அப்படின்னா, அதுதான் பழைய விதிங்கிறதுங்க. அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் சரி, நாவுக்கரசு பெருமானும் சரி அப்படிதான் இருந்திருக்கிறார். அதான் இதில் சடங்கவியாரது மகளாரையும் கோட்புளையாரது 2 மகளிர்களையும் அவ்வாறு காணாமையும் இங்கு வைத்து காண்கன்றார். ஆமாம், நகைனா புன்முறுவல்,
நகை பொதிந்து இலங்கு செவ்வாய் விற்பரை நுதலின் வேர்க்கன் விளங்கிலே அவர் அப்படின்னு பறவையாரது இயற்கை செயற்கை என்ற இருவகை தெய்வீக அழகுகளையும் காட்சி பெற வைத்தவார் என்று சொல்லி நம்பிகள் காட்சிக்கு கவர்ச்சியுற முதலில் புலப்பட்டது நகை. அந்த சிரிப்பு தான் முதல்ல பார்த்தாராம். அதற்கு பிறகுதான் கண்ணை எல்லாம் பார்த்துருக்கிறாரு, அந்த இமையெல்லாம் பார்த்துருக்கிறார். முதல்ல பார்த்தது சிரிப்பு தான். அதான் சொல்றார் நகை பொதிந்து அப்புறம் வாய் இதை இலங்கு செவ்வாய் விற்புரை முதலில் வேர்க்கண், அந்த வில் போன்ற புருவம், அப்புறம் வேல் போன்ற கண் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்றார். நம்பிகள் காட்சிக்கு இதெல்லாம் பட்டது, அதில் முறை வைத்தார் என்று சொல்லி ஊறு செய்து உறுத்தியநாதன் படையாக கூறியவார் என்று சொல்லி சொல்றார். வேல் உடையாரால் எரியப்பட்டு ஏவப்பட்டாரிடம் போய் செயல் விளைக்கும் அதன் கண்ணை வேல் என்று சொல்லி கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. இது திருக்குறள்ல நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்றாரு. அகப்பொருள் துறையில் நிறைய இருக்கும், அதெல்லாம் நமக்கு இங்க தேவையில்லைங்க. சரி, பார்த்த உடனே அவர் என்ன மனசுல நினைச்சார் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்றார். அம்மாவுடைய முழு அழகையும் இதுல எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதாவது ஒரு துளி விரசம் இல்லாம சொல்லியிருப்பார். ஒரு சினிமாவில் நம்ம உலகியல் எல்லாம் ஒரு பெண்ணை வர்ணிக்கிற பொழுது எப்படியெல்லாம் வர்ணிப்பாங்க. ஆனா இதை எல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு, சிவபெருமானுடைய அருளாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார். அதாவது அந்த காதல் ஒரு உள்ளத்தை சொல்லுகின்ற பொழுதும் கூட அவர் கடைசி என்ன தெரியுது அப்படின்னா சிவபெருமானுடைய திருவருளா இருக்குமோ. ஏன்னா வேற எதுக்கு நம்ம அடிப்பணிய மாட்டோம், இது பெருமானுடைய திருவருளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்று அதிசயத்தார். முதல்ல என்ன நினைக்கிறார் அப்படின்னா அதை பார்த்த உடனே, அம்மாவை பார்த்த உடனே கற்பகத்தின் பூங்கொம்போ அப்படின்னார். அப்படின்னா இந்த பொருள், நான் காணக்கூடிய இந்த பொருள் கற்பக மரத்தினது பூக்களோடு கூடிய கொம்போ, கற்பக மரத்தினுடைய ஒரு கொம்பாக இருக்குமோ என்று சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் காமந்தன் பெருவாழ்வோனர், மன்மதன் தனது பெரிய வாழ்வாய் கொண்ட பொருளோ, மன்மதன் தன்னுடைய வாழ்வாக கொண்ட ஒரு பொருளாக இருக்குமோ. அப்புறம் பொற்புடை அப்படின்னா அழகு புண்ணியம் செஞ்சதுனால இந்த அழகு எப்படி இருக்குன்னா, அழகு ஒரு புண்ணியம் செஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த அழகு செய்த புண்ணியத்தின் பயனாக விளைந்த ஒரு அழகோ என்று சொல்லி அதை பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ அப்படின்னாருங்க. புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரை கொடியோ அப்படின்னார். மேகத்தை மேலே சுமந்து கொண்டும் பூத்த விரை கொடியோ என்று சொல்லி, அதாவது நீரோட்பல மலரையும் பவளத்தையும் கோங்கையும் நிலாவையும் அழகு பெற அங்கங்களாக கொண்டு விளங்கும் ஒரு வாசனை கொடியோ என்று சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா அற்புதமோ, மேலே சொல்லி இவைகளில் இன்னதென்றோ அல்லது இவற்றோடு அடங்காமையின் வேறொன்றொன்றோ துணியக்கூடாது அற்புத பொருளோ. அற்புதமோன்னா என்னன்னே தெரியாத ஒரு பொருள், இது எப்படி நம்ம ஓமை சொல்றதுனே தெரியாத, எதிலே அடங்காத இருக்கக்கூடிய ஒரு அற்புதமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்புறம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அற்புதமோ சிவன் அருளோ. சிவன் அருளோ அப்படின்னார். இறைவனது திருவருள் தானோ இது இன்னதென்று அறியேன் என்று அதிசயம் கொண்டார். அதுங்க கடைசி எங்க கொண்டு போய் முடிக்கிறாரு, சிவன் அருள்ல கொண்டு போய் முடிக்கிறார். ஆமா, சிவன் அருளுக்கு மேல இன்னொன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் அம்மாவும் முடிப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கு ரெண்டு பாட்டுமே. இப்ப இத்தனையும் சொல்லிட்டு கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாளோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவளமரம் மதிபூத்த விரை கொடியோ, அப்புறம் அற்புதமோ சிவனருளோ. சிவனருளோக்கு மேல சொல்ல முடியாது, பெருமானுடைய திருவருளுக்கு மேல இன்னொரு ஊமை சொல்லக்கூடாது. அதனால அதோட நிறுத்திக்கிறார். கற்பகத்தின் பூங்கொம்போனர் தெய்வ பூக்களின் மனத்துடன் இப்பொருள் விளங்குதலின் கற்பகத்தினது இணைய பூங்கொம்புதானோ அப்படின்னு சொல்லி சொல்றார். கற்பக மலர் அப்படிங்கிறது தேவலோகத்துல அந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மலர். அந்த கற்பக மலர், கற்பகம் கேட்கிறதையெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பகம்ங்க. ஆமா, அப்படி அந்த கற்பக மலரா இருக்குமோ என்று சொல்லி இனி இக்காட்சி தெய்வத்தன்மை வாய்ந்தது என்று மண்ணுலகிலே காணக்கூடியது அன்று. அதனால இது மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பெண்ணை இது வரைக்கும் பார்த்ததில்லை. இப்ப இந்த கற்பகம்ங்கிறது எங்க இருக்கிறது, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடி. அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பகமோ இன்னும் முதல்ல நினைக்கிறார்.
கற்பகம் நினைத்ததெல்லாம் தரும் மறுமாதலின் எனக்கும் அவ்வாறு அளிக்குமோ என்று விருப்பம் குறித்தது என்று சொல்லி, கற்பனை அகத்தை கொண்ட இனிய பூ மலர்தற்கிடமையாய் கொம்பு என்று ஒரு தொனி பொருளும் பெறுதல் காண்கன். கற்பகமோன்னு ஏன் நினைச்சார் அப்படின்னா, மண்ணுலகத்தில் இது மாதிரி ஒரு பெண்ணை இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்போ இது விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குமோ என்று சொல்லி கற்பகமோ அப்படின்னு சொல்லி முதல்ல நினைக்கிறாரு. காமன் தன் பெருவாழ்வு, காமன்னா மன்மதன் இல்லைங்களா, காமன் தான் பெருவாழ்வு அடைவதற்கு காரணமாக கொண்டொழுகும் பொருளோ, காமன் இளம் பருவம் கற்கும் தலியிலந்தனு இவரெடுத்து பெற்றான் ஆதலாலும் அதனையன்றி அவன் ஆணை நடத்துதல் அமையாதாலனும் அவனது பெருவாழ்வோ என்று சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோனார். பொற்புனா அழகு, அப்படி அழகிய புண்ணியங்களில் விளைந்த பெரும் புண்ணிய விளைவோ அல்லது அழகு என்றது ஒரு பொருள் செய்த புண்ணியத்தின் பயன் பலவாகவும் அவற்றுடைய சிறந்த புண்ணிய பயனோ என்று சொல்லி, அது இடத்துலங்க அழகு ஏதோ புண்ணியம் செஞ்சு அந்த புண்ணியத்தின் பயனாக கிடைத்த ஒரு பொருளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருங்க. திருநீலகண்ட நாயகருடைய புராணத்தில் ஒரு இடம் வருங்க. அதில் என்னன்னா, வயதான காலத்தில் அவங்க 2 பேர் இருந்ததை அழகா சொல்வார் சேக்கிழார் பெருமான். அதாவது நல்ல இடம். கருத்தாட்கொண்ட புராணத்திலே அது மாதிரி ஒரு இடம் வருது. மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய வடிவமெனும் அதன் படிவமேயோ அப்படிம்பாரு. பெருமான் வயசான கோலத்தில் வராரு இல்லைங்களா தருத்தாட்கொள்வதற்கு. அப்போ என்ன சொல்றாருன்னா, அழகுக்கு வயதான எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தாராம் சாமி. அந்த நேரத்தில் எப்படி இருந்தார் பாருங்க. அழகுக்கு வயசானா அதான் அந்த இடத்துல அப்படி சொல்வார். அதே மாதிரி திருநீலகண்ட நாயனார் மனத்திலே வருதுங்க. நல்ல இடம் அது. அன்பு தம்பிரான்கிறது சாயார் வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்த அன்பு தம்பிரான்கிறது சாயார் அப்படின்னு. 2 பேர்த்துக்கும் வயசாயிருச்சு. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் தனியாக இருக்கிறாங்க இல்லைங்களா. பெருமான் எப்போ வந்துட்டு போனாரோ அதிலிருந்து அதுக்கு முன்னாடி இருந்து 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அது எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாரு வருங்க. வளமொழி இளமை நீங்கி, அப்புறம் வடிவொரு மூப்பு வடிவொரு மூப்புன்னா அழகான வயதான கோலத்தை அழகா சொல்வார். அப்போ வயது முதிர்ந்தாலும் அந்த அழகு இருந்தது அப்படின்னு சொல்லுவாருங்க. வடிவுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான்கிறது சாயார் அப்படின்னார். 2 பேரும் தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த நிலை எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து 80 வயசு வரைக்குங்க. அம்மா தனியா இருக்கிறாங்க, அவர் தனியா இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்குள்ள உடல் மெய்யுடல் புணர்ச்சி என்று சொல்லக்கூடியது இல்லை. இது இத்தனை காலம் 2 பேர் அப்படி போற்றி காத்திருக்கிறாங்க. அதைய அப்பதான் சொல்றாரு வடிவொரு மூப்பு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த வயசான காலத்திலே அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அழகா இருந்தாங்க அப்படிங்க பாருங்க. வாரியார் சாமி ஒரு இதில் சொல்வார். அதாவது வயசானது தான் அழகு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வார்னா, வாழைப்பிஞ்சு, அது அடுத்தது வாழைக்காய், வாழைப்பழம், எது அழகு? பழம்தான் அழகு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பிஞ்சு, மாங்காய், மாம்பழம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவார். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் பழுத்தது, நம்ம வீட்டில் இருக்கிறது வெம்பி போனது, அதனால இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாரியார் சாமி சொல்லுவார். அப்போ வயசானதான் அழகு, ஆனால் இந்த நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெம்பி போனதுனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வயதான ஒரு அழகு உண்டுங்க. அதுதான் பெரிய புராணத்தில் 2-3 இடங்கள்ல பார்க்கலாம். பெருமான் வயதான கோலத்தை சொல்ற பொழுது மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவோயோ அப்படின்னு சேக்கிழார் பெருமான் தடுத்தாட்கொண்ட புராணம். வயசுக்கு அழகுக்கு வயசான எப்படி இருக்குன்னா, அதை மாதிரி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சாமி வந்ததான் நம்ம அப்படி சொல்வார். அது மாதிரி தடுதல அந்த பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, அழகு செஞ்ச புண்ணியத்தினால வந்த ஒரு புண்ணியம் பறைவனாச்சார் அப்படின்னு. அழகு ஒரு புண்ணியம் செய்துன்னு வச்சுங்களேன், தவம் செய்துன்னு வச்சுங்களேன், அப்படி செஞ்சதுனால ஒரு அழகு வந்தது பாருங்க, அதுதான் பறவைநாச்சியாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வர்றாருன்னா, இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கு போறது யாரு? சுந்தரமூர்த்தி சாமிகள். யாரு? தம்பிரான் தோழர், சிவபெருமானுடைய தோழர். அதனால அந்த ஒரு ஏற்றம் கொடுக்கிறார். ஆமா, மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெண்ணும் அதன் படிவமேயோ அப்படின்னு சொல்லி புலர். புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரை கொடியோ மேகத்தை தலையில் சுமந்து கொண்டு வில்லையும் குவலை மலரையும்
பவளத்தையும் கோங்கையும் சந்திரனையும் போன்றவைகளை தனது பூக்களாக கொண்டு பூத்ததொரு வாசனை கொடியோ என்று சொல்லி, புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரை கொடியோ என்று சொல்லி சொல்றார். திருவலர் தாமரை சீர்வலர் காவிகள் ஈசர்தில்லை, குறுவலர் பூங்குமில் கோங்குவையும் காந்தல் கொண்டு ஓங்கு தெய்வ மறுவலர் மாலையோர் வள்ளியின் கொள்கை என்று சொல்லி நமக்கு நம்முடைய திருக்கோவையாரில் சொல்வார்கள். அது மாதிரி பேராசிரியருடைய உரையில் சொல்றார். விரை கொடி மேலே கண்ட அங்கங்களாகிய பொருள் உருவ காட்சியாய் கண்ணுக்கு புலனானவை. இப்படி எல்லாம் பார்க்கிறார் சுந்தரர். மனமிலா பூங்கொடிகளை காட்சியளவில் கண்டுகளிக்கும் மக்களும் உளராதலின் இது இவ்வாறன்றி பூத்தலுடன் விரையும் தரும். விரைனா மனம், மனமோடு இருக்கக்கூடிய ஒரு மலர் கொடியோ என்று சொல்லி சொல்ற, விரை கொடியோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அற்புதமோ அப்படின்னார். அற்புதமோனா பெருமிதமும் மகிழ்ச்சியும் தருவதற்கு உள்ள நிகழ்ச்சி. அது இன்னதென்று அறியப்படாமல் அனுபவிக்க பெறும் பொழுது அற்புதம். அற்புதப்பத்துன்னு சொல்றோம் இல்லைங்களா திருவாசகத்துல, அற்புதப்பத்து. அற்புதம் அறியேனே அப்படின்னு சொல்லி, அற்புதத்தை அறிய முடியாது, இன்னதென்று தெரியாத ஒன்று அற்புதம்ங்க. ஆமா, அதான் அற்புதம் அறியேனே என்று சொல்லி திருவாசகத்துல அற்புதப்பத்துல சொல்றாரு. அறியேன் என்று சொல்றாரு. சிவன் அருளோ, சிவனுக்கு ஆளாய் பின்னர் அதன் அருள்வழியே சென்று வாழ்கின்ற என்னை இவ்வாறு அற்புதப்படுத்துவது அவன் அருளாது பிரிது ஒன்றாலும் இயலாது. பெருமானுடைய திருவருளினால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய என்னைய இப்படி அடிப்படுத்துவது பெருமானுடைய திருவருள் அல்லாது வேறொன்றாக இருக்க முடியாது. அதனால சுந்தரர் கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றார், சிவன் அருளோ என்று சொல்லி. அப்ப அந்த ஒரு காதல் உணர்வு இருக்கின்ற பொழுது கூட எப்படி பார்த்திருக்கிறார் அப்படின்னா பெருமானுடைய திருவருளா பார்த்திருக்கிறார். அதான் சுந்தரருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. சிவன் அருளோ அப்படின்றார். அறியேன், இது ஐயம் என்ற துறையாதலின் ஐயத்தின் இலக்கணமாகிய அறிவும் அறியாமையும் கலந்த உள்ள நிகழ்ச்சி என்று சொல்லி சொல்றார். அதிசயத்தார், இதுவும் அற்புதம் போலவே பெருமிதமும் இன்பமும் கலந்ததொரு உள்ள நிகழ்ச்சி அப்படின்னு. அதிசயத்தார்னா அற்புதம் போலவே பெருமிதமும் இன்பமும் கலந்ததொரு உள்ள நிகழ்ச்சியாயினும் இன்னதென்று அறிந்து அனுபவிக்க பெறும் அதிசயம் சொல்றார். அதிசயம் கண்டாமே என்று சொல்லி அதிசயப்பத்துல சொல்வார். அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே. அவருக்கு என்ன அதிசயமா இருக்குதுன்னா மணிவாசக பெருமானுக்கு நமக்கு கூட ஒரு திருக்கூட்டம் கிடைச்சிருச்சேன்னு தான் அதிசயப்பட்டார். அது அவருக்கு வேற எதுவும் அதிசயமா தெரியல. உலகியல் உழன்று அப்படியே திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு கூட ஒரு திருக்கூட்டம், அடியார் திருக்கூட்டம் கிடைச்சிருச்சு பாரு, அதுதான் அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதிசயப்பத்தில் சொல்றாரு. எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே, நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே, மண்ணிலே பிறந்து இறந்து உலன்று மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே, அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமெனர். யார் பாட முடியும்? மணிவாசக பெருமான் தான் பாட முடியும். நான் எப்படிப்பட்டவன்னா அந்த மண்ணில் பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன். என்ன செய்வேன்? நான் பிறப்பேன், மீண்டும் இறப்பேன், மண்ணோட மண்ணா போவேன், மீண்டும் பிறப்பேன், மீண்டும் அதே நிலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்படி இருந்த என்னை நீ ஆட்கொண்டது மட்டுமல்லாது அடியார்களோடு சேர்த்துனது தான் அதிசயம் அப்படிங்கிறது. வேற அது நல்ல ஞானிகளோடு சேருவதற்கு நல்வினை செஞ்சிருக்கணும். அப்படி நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே அப்படின்னு. நல்லவைகளோட நல்ல ஞானிகளோடு சேருவதற்கு நாம நல்வினை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா சேர முடியாது. எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் ஏழமை அதனால அஞ்செழுத்து சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியம் வேணுங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்து இன்னைக்கு நம்ம குருநாதர் சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அருமையான ஒரு வாய்ப்பு. ஓதிய எழுத்தாம் மஞ்சும் உருபணி வரத்தாம் மஞ்சும் அப்படின்னாரு. அதோட அப்பர் சாமிகள் தேவாரத்தில் என்ன சொல்றாருன்னா, அதாவது அஞ்செழுத்த சொல்லணும், அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றாருங்க அங்க. அதாவது குருநாதர் ஓத நம்ம சொல்லணும். ஓதி உணர்வார்கட்கு, ஓதி ஐந்தெழுத்து உணர்வார்கட்கு வேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேர திருமாற்பேர தேவாரத்தில் சொல்றார். ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார்கட்கு, ஓதுதல் அப்படிங்கிறது குருநாதர், உணர்தல் அப்படிங்கிறது நம்ம. அப்படி ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார்கட்கு சாமி எப்படி இருப்பாராம்? அம்மையப்பரா உள்ளுக்குள்ள காட்சி கொடுப்பாராம். ஓதி ஐந்தெழுத்து உணர்வார்கட்கு. அதுக்கு முன்னாடி வரி வருது பாருங்க, ஏதும் ஒன்றும் அறிவலராயினம்னா எந்த வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்க, பரவாயில்ல, தெரியாது போனா பரவாயில்ல, திருமுறையெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது, பரவாயில்ல, சைவ சித்தாந்தம் எல்லாம் தெரியாது, பரவாயில்ல, அப்புறம் என்னதான் வேணும்? குருநாதர்கிட்ட உபதேச வாங்கின அஞ்செழுத்து ஒண்ணு போதுங்க, உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது. ஏதும் ஒன்றும் அறிவலராயினும்
ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் இல்லத்தை மாதும் தாமும் மகிழ்வரமார் பேரர் அப்படின்னா சாமியும் அம்மாவும் 2 பேரும் வந்து உள்ளுக்குள்ள காட்சி கொடுப்பாங்க. அதனால 5 எழுத்து ஒன்று போதுங்க நம்மளை ஈடேற்றுவார். ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கின் அப்படின்னாரு. 5 எழுத்து இருக்கிற இடத்துல வேற மந்திரம் எதுவும் வராது. செய்வினையோ செய்யாத வினையோ எந்த வினையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்பிக்கையோட நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆமாம், இப்படி அந்த அதிசயம் அப்படிங்கிறது மணிவாசக பெருமானுக்கு என்ன அதிசயம்னா, மண்ணோடு மண்ணாக இறந்து போகக்கூடிய எனக்கு வந்து அடியார் கூட்டத்தை கொடுத்து சாமி உய்யக்கொண்டானே, அதுதான் எனக்கு வந்து அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆசைப்பத்தில் என்ன சொல்றாருன்னா, அடியார் கூட்டம் காண நான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அடியார் கூட்டத்தை பார்க்கறதுக்கு தான் மணிவாசக பெருமான் ஆசைப்பட்டார். அப்படி அந்த அடியார் கூட்டம் கிடைச்ச உடனே அதிசயப்படுறார். பெரிய இதில் தில்லையம்பதியில் வந்து அந்த கோயில் மூத்த திருப்பதிகத்தில் அடியார் கூட்டம் வேணும்னு கேட்குறாரு. உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையார் நடுவில் நெய்யிருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் மரளை புரியாய் பொன்னம்பலத்தில் என்கருத்து முடிய வண்ணம் முன்னேன். வேற எந்த வரமும் கேட்கல, முக்தி கூட கேட்கல. மணிவாசக பெருமான் இந்த இடத்துல முக்தி கேட்டார் அப்படின்னு எல்லாம் எங்கேயுமே இல்லை. அடியார் கூட்டம் தான் வேணும்னு, அதுதான் சிறந்த இடம் அப்படின்னு சொல்றாரு. அது கிடைச்சதுன்னா எல்லாமே வந்துடும் இல்லையா, அதனால அது கேட்கிறார். அறியேன் என்று சொல்லி இது ஐயம் என்ற அதிசயத்தார் இதுவும் அற்புதம் போலவே பெருமிதம் இன்பமும் கறந்தது என்று சொல்லி சொல்றார். அதிசயம் கண்டாமே. முதலில் தெய்வ மனமும் தெய்வ ஒலியும் தெய்வ அழகும் கொண்ட ஒரு பொருள் நம்பிகளது காட்சிக்கு உட்பட்டது. அதனை கொம்போ என்றார். பின்னர் அதன் அழகு மிகுதி நோக்கி காமன் வாழ்வோ என்றார். அந்த அழகு வெறும் கீழ்நிலைப்பட்டதாய் தோன்றாமல் புண்ணிய விளைவாய் புலனானமையின் புண்ணியமோ, இப்படி மனசுல ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருக்கிறார். நம்ம பரவியாரை பார்த்ததிலிருந்து அவர் வந்து அது ஒவ்வொன்று கொம்போன்னு சொன்னவர். அடுத்தது காமன் தன் பெருவாழ்வோ என்று சொல்லி, அதற்கு பிறகு என்ன சொல்றாரு, புண்ணியத்தின் புண்ணியமோ என்று சொல்லி, இப்படி எல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டே நினைச்சிட்டே வரார். அவன் அருளே என்று வேறு பற்றுக்கோடு தமக்கின்மையின் முன்னினைவின் குறிப்பு தோன்றவே சிவனருளோ என்ற மன நிகழ்ச்சி ஆயிற்று. பாருங்க, நம்பிய அந்த சுந்தரருக்கு எவ்வளவு உரைப்பு பாருங்க. நான் எப்படி எதை பற்றி இருக்கிறேன், பெருமானுடைய திருவருளையே பற்றி இருக்கக்கூடிய எனக்கு இது கண்டிப்பா அவனுடைய திருவருள் அல்லாது வேறொன்றாக இருக்க முடியாது அப்படின்னு உறுதியா நம்புறார். அதுதான் சிவனருளோ என்றது முன்னர் திருப்பாட்டில் உள்ள மெய்த்தன்மை முன்னை உண்மையும் தோன்ற வாய்ப்பார் என்று சொல்லி. சரி, இப்ப பார்த்துட்டார் இல்லைங்களா. பார்த்ததுக்கு வந்து ஓவியன் நான் முகன் எழுத உண்ணாமை உள்ளத்தால் மேவியதன் வருத்த முறை விதித்ததொரு மணி விளக்கோ மூவுலகின் பயனாகி முன் நின்றது என நினைந்து நாவலர் காவலர் நின்றார் நடு நின்றார் படைமதனால். சுந்தரர் இதுவரைக்கும் வந்து சாமியை தவிர எதுவும் அவர் மனசுல நிக்கல. இப்ப இதை பார்த்ததுக்கு பின்னாடி அவருக்கும் சாமிக்கு இடையில இப்போ மன்மதன் சொல்லி அந்த வேலை இப்ப நடுவில் நின்றுச்சான். நடு நின்றார் படை மதனார் என்று சொல்லி சொல்றாரு. ஓவியன் நான்முகன் எழுத ஒண்ணாமை உள்ளத்தால் அப்படின்னார். பிரம்மதேவன் இவ்வகையான ஒரு சித்திர படத்தை எழுத முடியாமையினாலே பொருந்திய தனது வருத்தம் நிறைவு கொள்ளுமாறு உள்ளத்தால் படைத்ததொரு அழகிய விளக்கமோ அப்படின்னு நினைக்கிறார். பாருங்க, பிரம்மன் வந்து இது மாதிரி ஒன்று எழுத முடியாம தன்னுடைய உள்ளத்துல நினைச்ச ஒரு ஓவியமா இருக்குமோ என்று சொல்லி மீண்டும் நினைக்கிறார். அப்புறம் 3 உலகங்களாலும் பெரும் பயனையா என் முன் இங்கே நின்றது. இந்த 3 உலகத்தினுடைய பயனாக வந்து பறவையாராக நின்றது அப்படின்னு நினைக்கிறார். இந்த 3 உலகம், மேலுலகம், நடு உலகம், கீழுலகம் என்று சொல்லக்கூடிய 3 உலகத்தின் பயனாக இங்கு என் முன் வந்து நின்றதோ என்று சொல்லி நினைக்கிறார். என்ற எண்ணமிட்டவராய் தொழுது செல்வாராகி நாவலர் பெருமான் அதை பார்த்துட்டு அப்படி வணங்கிட்டு போறார். இப்படி இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அப்படி தொழுது செல்வாராகிய நாவலர் பெருமான் மேல் செல்கின்றதை நிறுத்திவிட்டு நின்றனர். அது மேல, அதுக்கு மேல அவரால் அடி எடுத்து வைக்காம நிற்கிறார். அப்படி நிற்கின்ற பொழுது நடு நின்றார் படைமதனார், படையேந்திய மன்மதன் இவ்வாறு கண்டு ஐயமுற்ற நம்பிகளுக்கும் அவரால் காணப்பட்ட நங்கைக்கும் நடுவே நின்றார். அந்த மனசு இருக்குது பாருங்க. இப்போ சுந்தரருடைய மனது இப்ப எங்க இருக்குது, பறவையார்கிட்ட இருக்கு இல்லையா. அந்த 2க்கு இடையில இப்ப யார் இருக்கிறா, மன்மதன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓவியம் நான்முகன் எழுத ஒரு, அதாவது ஒரு புராணம்னா என்ன இருக்கணும்னா இயற்கை வளம் இருக்கணும், நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு. நாட்டு சிறப்புங்கிறது சோழநாடு, நகர சிறப்புங்கிறது திருவாரூர். அப்புறம்
இயற்கை வளங்கள் எல்லா பக்கம் சொல்லிட்டு வராரு. அப்புறம் காதல் இருக்கணும், வீரம் இருக்கணும். காதல் அப்படிங்கிறது இந்த இடம் தான். இது அதே மாதிரி சங்கிலியாருடைய வரலாற்றிலே கொஞ்சம் வருது. அப்புறம் வீரம் அப்படிங்கிறது இயற்பகை நாயனர் குணம், ஏனாதி நாயனர் குணம், மெய்ப்பொருள் நாயனர் குணத்தை கூட இல்லை. இதில் எல்லாம் வீரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பெரிய புராணத்தில் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓவியம் நான்முகன் எழுத ஒண்ணாம், நான்முகன் ஓவியம் எழுத ஒண்ணாமையால் என்று சொல்லி, கட்டடம் முதலியவற்றிற்கு கீற்று வரைவு எழுதி கொள்ளுதல் போல ஒருவன் ஒரு பொருளை செய்ய வேண்டுமாயின் அந்த உருவத்தை முதற்கன் ஒரு படத்தில் வரைந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு பில்டிங் நாம கட்டுறோம்னு வைங்களேன், அதனுடைய மாதிரி போடுறோம் இல்லையா? அப்புறம் கோயிலே நம்ம கட்டுறோம், அதுக்கு ஒரு மாதிரி போட்டுக்கிறோம். அது மாதிரி எழுதுனதா இருக்குமோ, பிரம்மன் கட்ட முடியாம எழுதுன ஓவியமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். இதற்கு ஒரு ஓவியம் எழுதி கொண்டிருத்தல் வேண்டும். அவ்வோவியம் புறத்தே படத்தில் வரைவதற்கு முன்னர் அதன் உருவத்தை உள்ளத்தில் நன்றாக எழுதணும், அப்படி எழுதப்பட்டதா இருக்குமோ என்று சொல்லி நினைக்கிறார். உள்ள கிளியின் உருவெழுதி என்று சொல்லி அப்பர் சாமிகள் திருத்தாண்டத்தில் சொல்லுவது போல திருவாரூர் பெருமானது தோத்திர மாதலின் மேலே சிவனருளோ என்ற நம்பிகளுக்கு இத்தேவாரத்தில் கண்டபடி அவனது தனிமை தோன்ற அவனது அருளின் தனிமையும் அவ்வாறே ஆகும் என்பது தோன்றிற்று என்று சொல்லி, ஓவியன் நான்முகன் எழுத ஒண்ணாமை உள்ளத்தால் என்று சொல்லி சொல்றார். மூவுலகின் பயனாகி மூவடையில் உள்ளாரும் பாராட்டும் அழகிய புண்ணிய பொருளாகி என்று சொல்லி, மூவடையில் உள்ளாரும் புவனையில் பிறந்து சிவபூசை அடியார் பூசை செய்தே கடை தேர வேண்டியவர்கள். அவ்வாறு செய்தற்கு மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர நம்பிகள் இங்கு வருமாறு ஆணையிட்ட அருள் நிகழ்வதற்கு இப்பொருளே அங்கு கண்ட காட்சியே காரணம் என்று சொல்லி சொல்றாங்க. ஆமா, 3 உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு எங்க வரணும்? இந்த மண்ணுலகத்துக்கு வந்துதான் அந்த பூமியில் போய் பிறவாமையால் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவனைய கொள்கின்றவாறு என்று நோக்கி. ஏன்னா ரெண்டையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மண்ணுலகம் தான் இல்லைங்களா? சொர்க்கம் என்று சொல்லுவது புண்ணியத்தை மட்டும் அனுபவிக்கலாம், நரகம் என்று சொல்லுவது பாவத்தை மட்டும் அனுபவிக்கலாம். இங்கே தான் ரெண்டையும் அனுபவிக்கலாம். ஆமாம், புண்ணியம் பாவம் ரெண்டினுடைய பயனை நம்ம இன்பமாக அதே மாதிரி துன்பமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மண்ணுலகம். அதனால் இங்கே தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும். சிவ பூஜை இங்கே தான் செய்ய முடியும். அதனால் அது சொல்கிறார், இங்கே வந்து தான் போக முடியும் எல்லாம். சிவனருளோ என்று சொல்லி சொல்கிறார். சிவனருளோ என்று ஐயுற்றாருக்கு அதனை விளக்கும் கருவி வேண்டுவதாம் என்று சொல்லி, நாவலர் காவலர் திருநாவலர் அவதரித்த பெருமான் தமிழ் நாவலர் தலைவர் என்பதும் சொல்றாரு. நடுநின்றார் படைமதனார் என்று சொல்லி, மலரம்பும் கரும்பு வெள்ளும் பிறவும் படையாக கொண்டு உலகம் முழுவதும் எல்லா உயிரிடத்தும் ஆணை செலுத்தும் மதனார் இங்கு கண்ட நம்பிக்கும் காணப்பட்ட நங்கைக்கும் நடுவே நின்றாராயினார். இப்ப 2 பேருக்கு இடையில அந்த படைமதனார் என்று சொல்லக்கூடிய மன்மதன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பறவை நாச்சியாரும் பார்த்துடுறாங்க. இப்போ அவர் தான் இப்போ சுந்தரர் பார்த்தது சொன்னார் இல்லைங்களா? பறவை நாச்சியாரும் பார்த்துடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இங்கே சொல்றார். தந்தரளமனை தோடும் தகை தோடும் கடை விரலும் கெண்டை நடும் கண் வியப்ப கிளறொளிப்பூன் உறவோனை அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடைகோட்ட பறவையாரும் கண்டார். முதல்ல என்ன சொன்னாரு? நட்பெரும் வான்மை கூட்ட நகை புதிந்து இலங்கு செவ்வாய் விற்புலை நுதரை வேட்கன் விலங்கிலை அவரை கண்டார் அப்படின்னார் இல்லைங்களா? சுந்தரர் பார்த்ததும் நற்பெரும் பான்மை பழைய விதி தான் காரணம். இங்க நேரடியாகவே சொல்லிட்டார், பண்டை விதி கடைகோட்ட பறவையாரும் கண்டார். அது எப்படிப்பட்ட பறவையார் அப்படின்னா, அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மன விரும்பன். ரொம்ப முக்கியம். அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மன விரும்பன். பாருங்க, சிவபெருமானை தவிர வேற ஒன்றையும் அறியாதவர் பறவை நாச்சியார். அதான் ரொம்ப முக்கியங்க. வேற யாரையும் இதுக்கு முன்னாடி அம்மா பார்த்ததே இல்லை. அதான் தந்தரள மணித்தோடும் அப்படின்னாரு. குளிர்ந்த முத்தும் மணிகளும் இழைத்த தோடுகளையும் தாண்டி ஓடும் தன்மை வாய்ந்த கடை பிறல்கின்ற கெண்டை மீன் போன்ற வடிவமைந்த கண்கள் வியப்படைய. அம்மாவுடைய கண்கள் எப்படியா? கெண்டை மீன் போன்ற கண்கள் அப்படிங்கிறார். நம்ம கெண்டை மீன் போன்ற அந்த கண்கள் வியப்படைய எழுந்து வீசும் ஒளிமணிகள் அணிந்த நம்பிகளை, அப்படியே ஒளிமணிகள் அணிந்த நம்பிகளை, அப்படி அவன் அருளை அல்லாது வேறொன்றையும் இதுவரை அறியாத தமது மனம் விருப்பத்தையுடைய இதுவரைக்கு பெருமான் ஆரூர் பெருமானுடைய திருவருளை அன்றி வேற ஒன்றையும் அறியாதவர் பறவை நாச்சியார். அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, தினசரி எழுந்திருச்சு கோயிலுக்கு போக வேண்டியது, கோயிலில் பணி செய்ய வேண்டியது, பெருமானை பாடுவது, பெருமான் பின் ஓலக்கம் செல்லுகின்ற பொழுது பெருமானோடு ஆடிக்கொண்டு செல்லுவது, இதுதான் அம்மாவுடைய வேலை. பறவை நாச்சியாருடைய வேலை இதுதாங்க.
அவங்க தனி ஒரு மாளிகையில் இருந்ததாகத்தான் நமக்கு சொல்லப்படுகிறதே ஒழிய அம்மா கூட அப்பா அம்மாலாம் இருந்தாங்கன்னு எந்த இடத்துலையும் சொல்றது இல்லைங்க. ஆனால் சங்கிலி நாச்சியாருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவை அப்பா வெறும் ஞாயிறுக்கலார் வருது புராணத்தில். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சுற்றத்தார் எல்லாம் இருக்கிறாங்க. பறவை நாச்சியாருக்கு யாரும் கிடையாது. அப்பா அம்மா சுற்றத்தார் எல்லாருமே என்ன அது பூச்சி தட்டான். அப்போ பறவை நாச்சியாருக்கு அப்பா அம்மா எல்லாருமே யாரு? ஆரூர் பெருமான் தான், வேற யாருமே கிடையாது. இதான் இங்க சொல்றார். நெடுங்கண் வியப்ப காதலவு ஓடுதலும் பிறழ்தலும் ஆகிய பெண்களின் கண்களுக்கு இயல்பு. காதலவு ஓடுதலும் பிறழ்தலும், அதாவது அந்த மீனுடைய கெண்டை மீனை சொல்லுவது ஒரு கயல் மீன், கெண்டை மீன், இதெல்லாம் பெண்களுடைய கண்ணுக்கு. அப்புறம் மானினுடைய கண்களை சொல்லுவாங்க. மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்த பெருமான் மதுரை எம்பதி செல்லுகின்ற பொழுது அம்மா ரொம்ப பயந்து இருந்தாங்களாம். அது பயந்திருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஓமை சொல்வார் சேக்கிழார் பெருமான். அந்த பயந்து இருந்ததுக்கு என்ன ஓமை சொல்றாருன்னா, மானின் நேர்வெளி மாதராய் அப்படின்னாரு. மான் ரொம்ப பயந்த சுபாவம் உடையதுங்க. அம்மா சமணர்களால் ஏதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு துன்பம் வந்துடும் அப்படி பயந்த கண்ணோட இருந்தாங்களாம். அப்பதான் ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், பாலன் ஈங்கவன் என்று பரிவு எய்திடேல் அப்படின்னார். சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆலவாய் பெருமான் அருள் முன் இருக்கிறது என்று சொல்லி சொன்னேன். ஆலவாய் பெருமானுடைய திருவருள் எனக்கு நிரம்பு இருக்குது, அதனால் நீங்க ஒன்றும் பயந்துக்காதீங்கன்னு அந்த பதிகத்தை பாடுறாரு. மானின் நேர்வெளி மாதராய்ங்கிற பதிகத்தில். அப்படின்னா மானின் நேர்வெளினா மானை போல மருண்டு இருக்கிறாங்க அம்மா. ஏதாவது இந்த குழந்தைக்கு ஆயிருமா, அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன செய்யலாம்னு நினைச்சாங்க ரெண்டு பேரும். குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியார் தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளலாம்னு நினைச்சாங்க. அப்படி ஏதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு துன்பம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அரசனே அவங்க பக்கம் இருக்கிறார், கணவனாக இருக்கக்கூடிய நின்றசை நெடுமாறனார் சமணர்கள் பக்கம் இருக்கிறார். அப்பதான் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏதாவதுன்னா குழந்தைக்கு ஏதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு ஏதாவதுன்னா ரெண்டு பேரும் உயர விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண. அதுதான் பெரிய வேலைங்க, யாரும் செய்ய முடியாத. ஆமா, நல்ல அருமையான இடத்து சொல்லு. இப்ப நம்பிகள் அம்மா பார்த்துட்டாங்க. நெடுங்கண் வியப்ப, நம்பிகளையும் வியக்க செய்த இந்த கண்களை இப்போது தான் வியப்படைய நம்பிகளின் அழகனை திரட்டியபடியுமாம் என்று சொல்லி, கடைவிரலும் கெண்டையினர் நீர் விளிம்புகளின் மேல் பிறந்தல் கெண்டை இயல்பு. கெண்டை மீன் நீர் மேல அப்படியே பிறண்டு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஆமா, இதுவரை கட்டுப்பட்ட எல்லையினில் கண்ட காட்சியின் வரம்பிலிருந்து வெளிப்பட்டு வேறு வகை காட்சி கண்டதால் கடைவிரலும் என்று. இதுவரைக்கும் அம்மா எதையுமே பார்க்கல, ஆரூர் பெருமானை மட்டும்தான் பார்த்துட்டு வந்தாங்க. இப்ப மட்டும்தான் அதுல இருந்து வேற ஒரு பக்கம் பார்க்கல. அதுக்கு என்ன காரணம்? பண்டை விதி அப்படிங்கறது சொல்ற. நெடுங்கன், நீல் நெடுங்கன் என்று சொல்லி, நீல் நெடுங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? பறவைநாச்சியாருடைய கண்ணு எப்படி இருந்தான்? நீல் நெடுங்கன்னா இருந்ததுன்னு சொல்லி சொல்றார். நீல் நெடுங்கன். ஆமா, நீல் நெடுங்கன் இங்கு கூறும் கண்டார் என்ற காட்சிக்கு கருவி கண்ணே யாதலின் அதனை கூறினார் என்று சொல்லி, நீல் நெடுங்கண்ணி அப்படிங்களா? நம்ம அந்த பெண்களுடைய கண்ணுக்கு மீன்களை சொல்லுவது இயல்பு. கயல் மீன் சொல்லுவாங்க. கிளரொளி பூன் உறவோனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உறவோனை என்ன தெரியுங்களா? அறிவுடையவன் அர்த்தங்க. சுந்தரமூர்த்தி சாமிகளை போல அறிவில் சிறந்தவர் யாரும் இல்லை. நம்முடைய சிவபெருமானுக்கு ஏற்கனவே குபேரன் தோழருங்க. செல்வத்தில் சிறந்த குபேரன் ஏற்கனவே தோழர். சாமி ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாராம். நல்லா படித்து மெத்த படித்து அறிவாளி ஒருவன் நமக்கு ஒரு நண்பனா வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாராம். அதுக்காக சாமி காத்துட்டு இருந்தாராம். சிவபிரகாஷ் சாமிகள் சொல்றாருங்க, 4 நான்மணி மாலையில் இருக்கு அந்த பாட்டு. அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறழ்ந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவான் என்னை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு உடைவாய்த்தகளும் முதல்கண் பெருமானே அப்படின்னு. ஏற்கனவே அலகாபுரியில் இருக்கக்கூடிய குபேரன் தோழர் சிவபெருமானுக்கு. நல்ல மெத்த படித்த ஒரு அறிவாளி தோழனா வேணும்னு நினைச்சாராம் சாமி. சுந்தரர் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தார். பாருங்க, சுந்தரர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. சாமியே காத்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, சுந்தரன் மண்ணுலகத்துக்கு வந்தோடனே டக்குன்னு பிடிச்சார், இவன் தான் நம்மளுக்கு சரியான ஆளு அப்படின்னு. சுந்தரர் வெளியில போகாம தக்க வச்சுட்டார் சார். சுந்தரர் ஒன்றும் சாமி பின்னாடி போகல, சாமி தான் சுந்தரர் பின்னாடி போனார். மலபாடிக்கு வர மறந்தனையோ திரு ஆலம்பொழியில் அவர் இருக்கிற பொழுது சாமி என்ன சொன்னாராம்? போயிட்டு கனவுல,
மலபாடிக்கு வர மறந்தனையா அப்படின்னு என்ன அர்த்தம்? திருமலபாடிக்கு வா, இப்படியே போயிடாத, ஆலம்பொழிலோட இப்படியே போயிடாத, மலம்பாடிக்கு வா என்று சொல்லி இறைவனே போய் போய் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட கேட்குறாரு. அப்படின்னா சாமி நல்ல ஆள் கிடைச்சா விடமாட்டார், அவருக்கு தகுந்த மாதிரி ஆள் கிடைச்சா விடமாட்டார். அதுதான் பெரிய வேலை. நாம் உறவோன் அப்படின்னா அறிவின் வழி உடையவன் என்று சொல்லி சொல்றாரு. அறிஞர் அப்படின்னு அர்த்தங்க. அருளால் இதுவரை கடைபிறலாத கெண்டைக்கன் இப்போது கண்டது அருளாலே என்று பிரிதொன்றால் அன்று என்பது பூங்கோயில் உள்ளவரை வணங்க போதுவர் அவ்வாறு போதும்போது கண்ணவனை அல்லாது காணா என்று சொல்லி 11ஆம் திருமுறையில் சொல்லுவது போல பெருமானுடைய திருவருளால் தான் இப்போ அம்மையார் சுந்தரரை பார்க்கிறார். அயலறியா மனம் விரும்ப அவன் அருளியே என்று பிரிதொன்றில் சென்றறியாத மனத்தினிடத்து இதனில் விருப்பம் செல்லுமாறு பிற நாயகரை அறியா மனமானது விரும்புதலாலும் என்பது ராமநாத செட்டியாருடைய உரை குறிப்பு. அயல்றியா மனம் என்பது பாடமாதலின் காதல் மனமாகிய அகப்பொருள் துறையில விருப்பம் செல்ல என்று சொல்லி கடைக்கூட்டன்னா முடித்து வைக்க மண்டை விதி கடைக்கூட்ட அந்த விதி இப்ப முடிய போகுது. அந்த கைலாயத்தில் பார்த்த விதி முடிய போகுது. பிரிந்ததை கூட்டி வைக்குமாறு விதி கூட்டும் கூட்டத்தின் இயல்பை இறையனார் அகப்பொருள் துறையில் காண்க என்று சொல்லி கீழ் கடலில் இட்ட ஒரு நுகத்துளையில் மேல் கடலில் இட்ட ஒரு களி சென்று போத்தாற் போல இன்று இதற்கு ஓமை கூறுவர் என்று சொல்லி சொல்றாரு. பறவையாரும் நம்பிகள் அதாவது பறவையாரும் பார்த்துட்டாங்க இப்ப அப்படின்னு சொல்லி நம்பிகள் பால் நிகழ்ந்த காட்சியை சென்ற பாட்டில் சொல்லி இப்ப பறவை பால் நிகழ்ந்த காட்சி இந்த பாட்டில் சொல்றாரு. கண்கொள்ளா கவின் பொலிந்த திருமேனி கதி விரிப்ப. கவின் அப்படின்னா அழகுங்க. சுந்தரருடைய அழகுக்கு அளவே சொல்ல முடியாது. காண இனியது நீர் கவினை தருவது நீருன்னர் ஞானசம்பந்த பெருமான். இப்படி சும்மா நார்மலா இருக்கிறத விட திருநீர் பூசணம் என்ன கொஞ்சம் அழகா இருப்பாங்களாம். அந்த கவினை தருவது நீர். அந்த கல்யாணத்தில் மட்டும் போய் வச்சு விட்டோம்னா பின்னாடியே கடைசிப்பில் அழிச்சு விட்டுருவாங்க. போட்டோக்காரன் வந்துட்டே பார்த்துட்டே இருப்பான். நம்மளை பார்த்தாவே தெரிஞ்சுக்குவானுங்க இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு. பின்னாடியே அழுங்காம கரிசிப்பில் அழிச்சிடும். காண இனியது நீர் கவினை தருவது நீருனர். கவின்னா அழகுங்க. அதான் இந்த பாட்டில் கண்கொள்ளா கவின் பொழிந்த திருமேனி கதிர் விரிப்ப விண்கொள்ளா பேரொழியான் எதிர் நோக்கும் வெள்ளியலுக்கு எண்கொள்ளா காதலின் முன் பெய்தாததொரு வேட்கை வன்கொள்ளா நான் மடம் அச்சம் பயிர்ப்பை வழிந்து எழலும். என்ன இருந்தாலும் பெண் அப்படிங்கிறதுனால அச்சம் பயிர்ப்பை இதெல்லாம் சொல்றாருங்க. கொஞ்சம் வெக்கமா இருக்குது. பறவை நாச்சியாருக்கு வெளியில சொல்ல முடியல, பார்த்துட்டாங்க. ஆனா கொஞ்சம் அந்த அச்சம் பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான குணங்கள் எல்லாம் அம்மாவுக்கும் சொல்றாரு. கண்கொள்ளா கவின் பொழிந்த திருமேனி கதிர் விரிப்பனர் கண்பார்வை கடங்காத கண்காண கூசும்படி மிகுந்த அழகு பொழிந்த திருமேனிகளை வீசும் கிரணங்களின் விரிவு ஆகாயத்தின் பட்டு அடங்காது பெறுகின்ற பெரிய ஒளி உருவமுடைய நம்பிகளை. சுந்தரர் எப்படிப்பட்டவர்? ஒளி உருவமுடைய திருமேனி. அதனாலதான் அவர் கடைசியா வெள்ளையானையில போன காட்சி எப்படி தெரிஞ்சதுங்க? 1000 ஞாயிறு போன்றதோர் பேரொழினார் சேக்கிழ பெருமான். 1000 சூரியன் ஒன்று சேர்ந்து போனா எப்படி இருக்கும்? அது மாதிரி போச்சா அந்த அவருடைய ஒரு அழகு. 1000 சூரியன், ஒரு சூரியனையே நம்ம கண்ணால பார்க்க முடியாது. 1000 ஞாயிறு போன்றதோர் பேரொளி அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அப்படி ஒளி மிகுந்த திருமேனி சுந்தரருடைய திருமேனி. அப்படி கிரணங்கள் வீசுதான் அவருடைய ஒரு திருமேனியிலிருந்து அப்படி பளிச்சுன்னு கிரணங்கள் வீசுதான். அவ்வளவு அழகிய திருமேனி, அழகு ஒழிந்த திருமேனியிலே. ஆமா, ஒரு நம்பிக்கை. அவர் கண்ட நோக்குடன் ஒன்றுபட எதிரே நோக்குகின்ற மென்மையாகிய இயலை வாய்ந்த பறவையாருக்கு மனத்தில் அடக்க முடியாத காதலால் இதற்கு முன் இந்த உலகில் அனுபவத்தில் வராத ஒரு புதிய விருப்பமானது இந்த உலகத்துள்ளார் எவரும் இதுவரை காப்பாற்றிக் கொள்ளாத அளவிலே தாம் கை கொண்டு ஒழுகிய அந்த நாணம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய சொல்லார் நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு என்ற அந்த பெண்மை குணங்கள் 4ஐயும் அடக்கி மேலே அதையெல்லாம் அடக்கி மேலே ஒரு ஆசை அம்மாவுக்கு எழுந்திருக்கிறது என்று சொல்லி நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அது சொல்லுவது. இது ஒரு பெண் நாயகனை பெறும் முறையில் நாணம் முதலியவற்றை இழத்தல் இழுக்காகாது. அதாவது இதெல்லாம் இழக்கலாமா அப்படின்னா ஒரு நாயகனை கணவனை பெறக்கூடிய வகையில் இதெல்லாம் இழப்பது அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு இழுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முன்னை பெருகி வளரும் பேரொளி பிளம்பாய் தானாக தோன்றும் இது அடுத்தது.
கண் பார்வை கடங்காத கண் கூசும்படி மிகுந்த அழகு புலந்த திருமேனி அப்படின்னு சொல்லி சொல்றார். விளக்க உரையில கண் பொழிந்த திருமேனி, கண்கொள்ளா கதிர் விரிப்பு என்றது அழகிய மேனியானது கண் கூசுமாறு கதிர்களை விரித்தலாலே அப்படின்னார். உலகம் ஓப்ப வளன் ஏற்பு திரிதரு வளர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன்விளன் கவிரொளி என்று திருமுருகாற்றுப்படையில முருகப்பெருமானை பற்றி சொல்லுவாங்க. முருகப்பெருமான் அவ்வளவு ஒளி மிகுந்த திருமேனி. முருகப்பெருமான் மாதிரியே சுந்தரரும் அந்த மாதிரி ஒரு திருமேனி. அதனால அந்த ஓமை இங்க சொல்றார். விண்கொள்ளா பேரொழியான் கதிர் விரித்தலால் சூரியன் முதலிய பெரிய ஒளிப்பொருள்களின் ஒளிக்கெல்லாம் இடம் தந்திருந்த விண்ணும் இதை கொள்ள இடம் போதாது என்று சொல்லும்படி மிகுந்த பேரொழியை உடையவன் என்று சொல்லி அநேக கோடி இளஞ்சூரியர் விளங்குவது போன்ற சோபை என்று சொல்லி சொல்றார். அதான் திருமண கோலத்தில் தடுத்தார்கொண்ட புராணத்தில் வந்தார் இல்லைங்களா, சடங்கை விசுவாசருடைய மகள் திருமண கோலத்தில் வருகின்ற பொழுதே சேக்கிழ பெருமான் எப்படி சொல்றாரு, கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காண என்பார் அப்படின்னு. இந்த இவரை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதாது அப்படின்னார். கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காண என்பார். விண்கொள்ளா பேரொழியான் வேட்கை நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பை வழிந்து எழலும் நாணம் முதலியவற்றை வேட்கை என்று மேலெழுந்தது. ஒரு பெண் நாயகனை பெறும் முறையிலே நாணம் முதலியவற்றை இழத்தல் இழுக்காகாது என்று சொல்லி முன்பு எய்தாத ஒரு வேட்கை, இதற்கு முன்னே விருப்பம் இவர் மனத்து நிகழ்ந்தது இல்லை. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவர் மனசுல 2 பேருடைய மனசுல வந்ததில்லை. 4 குணங்கள் சொல்ல. நாணம்னா மகளிருடைய இயற்கை, மடம் அப்படிங்கிறது அறிவிக்க அறிதலும் அவ்வாறு அறிந்ததை விடாது பற்றுதலும், அச்சம்னா வெளிப்படை பயிர்ப்பு முன் பயிலாத பொருளில் அருவருப்பு என்று சொல்லி இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்று சொல்லி சொல்றாருங்க. சரி, இப்போ அம்மா அவர் எப்படி நினைச்சாரு, அம்மாவை பார்க்கின்ற பொழுது பறவையாரை பார்க்கின்ற பொழுது கற்பகத்தின் பூங்கொம்போ காமன்னன் பெருவாளோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரைக்கூடிய அற்புதமோ சிவனர்களோ அறியேன் என்று அதிசயித்தார். இப்ப அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல பாக்குறாங்க முருகப்பெருமான் அந்த அழகை பார்த்து, சுந்தருடைய அழகை பார்த்து முருகப்பெருமானா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ முருகப்பெருமானெல்லாம் இப்படி எல்லாம் முன்னாடி நிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி மன்மதன் இப்படி வந்திருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அம்மாவுக்கு என்னன்னா, அப்படி மன்மதன் எல்லாம் வந்தா நம்ம மனசு ஒன்றும் தெரியாது, அதனால மன்மதனா இருக்க மாட்டான். சரி, அடுத்தது என்ன, விஞ்சயனோ தேவலோகத்திலிருந்து வந்த வித்யாதரர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களா இருக்குமா அப்படின்னா, அவங்களுக்கு என்னுடைய மனசு ஒன்றும் மாறாது அப்படின்னா, அப்புறம் என்ன கடைசி என்ன நினைக்கிறாங்க பாருங்க, மின்னேர் செஞ்சடையன்னல் மெய்யரில் பெற்றுடையவன், பெருமானுடைய திருவருள் பெற்றவனா இருக்குமோ அப்படின்னு அதோட முடிச்சுக்கிறாங்க. இங்கேயும் திருவருள் தான் கடைசியா நிக்குது, அங்கேயும் சிவன் அருளோட தான் முடிச்சார். அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது உவமை. அதான் சொல்றாரு, முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ பெருகொலியால் தன்னேரில் மாறனோ தார் மார்பில் விஞ்சயனோ மின்னேர் செஞ்சடையன்னல் மெய்யரில் பெற்று உடையவனோ என்னே என் மனம் தெரித்த இவன் யாரோ என நினைந்தார். யாரா இருக்கும், கடைசி எப்படி முடிக்கிறாரு, மின்னேர் செஞ்சடையன்னல் மெய்யரில் பெற்று உடையவனோன்னு சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவனா இருக்கும். அதனாலதான் நம்ம மனசு இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. முன்னே வந்து என் முன்னே பெருகி வளரும் பேரொளி பிளம்பாய் தானாகவே வந்து தோன்றும் முருகப்பெருமானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னேரில் மாறும் தனக்கு எவரும் நிகழாத மன்மதனோ தன்மார்பில் விஞ்சயன் வாடாமாலை அணிந்த விஞ்சயர்களில் ஒருவனோ தேவலோகத்திலிருந்து வந்த வித்தியாதரர்கள் ஒருவனோ அப்படி மின்னலையொத்த சிவந்த சடையுடைய சிவபெருமானது மெய்யருளை பெற்றவனோ எனது மனத்தை திரித்த இவன் யாவனோ என நினைந்தார் என்று சொல்லி பலவும் நினைந்தார். பரவினாச்சார் இப்படி எல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இது ஐயம் என்ற அகப்பொருள் துறை அமைந்தது என்று சொல்லி நம்பிகளுடைய மனத்தை நிகழ்ந்தது போல பறவையார் மனசிலையும் அதே மாதிரி நிகழ்ந்திருக்கிறது. முன்னே வந்து நான் காணும் முன்னே தானே வழிய வந்து என்று கூறுவாரும் உண்டு. அவன் எதிர் தோன்றும் முருகனோ, முருகன் தான் இவ்வாறு கண்கொண்டு காண முடியாத அழகுடைய கதிரை வீசும் மேனையுடையார் என்ற நினைவினால் முருகனோ என்னும் உணர்வு. ஏன்னா அவ்வளவு அழகு சுந்தரர் இல்லைங்களா, சுந்தரம்னாவே அழகுதான், அவ்வளவு அழகு, அதனால முருகனோ என்று முதல்ல நினைக்கிறாங்க. கவின் பொழிந்த திருமேனி யாதலின் முருகனோ என்றார். 1000 கோடி காமர் அழகலாம் தீர அன்றொன்றாக மேயின என்று சொல்லி கந்தபுராணத்தில் முருகப்பெருமானை பற்றி சொல்லுவார் கச்சீப் சிவாச்சாரியார்.
அப்படி முருகனோ நினைக்கிறாங்க. தன்னேரில் மாறனோ பின்னர் பெருகொழியின் கீழ் அமைந்த அழகனை காணவே அழகுடைய உருவமுடையான ஒரு மன்மதனோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. முருகன் தமது பெண்மை நலம் கவர எழுந்தருள ஏதுவில்லை. முருகப்பெருமான் அப்படியெல்லாம் வரமாட்டாரு. சரி, மாறனோ என்று அடுத்து நினைத்தார். இவ்வழகு மாறனது அழகின் மேம்பட்டு உருவுடன் கூடி மன்மதனுடைய அழகை விட இதை மேம்பட்ட அழகா இருக்கிறதுனால மன்மதனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மன்மதனை விட மிகுந்த அழகா சுந்தரர். தார்மார்பில் விஞ்சையனோ சைவ விடங்கின் அணியும் சாந்தமும் மாலையும் தாருமாகி முன்பு எய்தத்தக்காத வேட்கை எழச் செய்தவேன் தார்மார்பில் விஞ்சையனோ என்று சொல்லி, விஞ்சையன வித்யாதரர் மேலிருந்து வரக்கூடிய விண்ணுலகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் என்று சொல்லி, மாலை அணிந்தவர்கள் என்று சொல்லி இப்படி நினைக்கிறாங்க. அதாவது உருத்தர கணிகையராய் அடியவருக்கு ஆளாம் தன்மை உருத்தர கணிகையராய் அடியவர் காலாம் தன்மையராயினும் இதுவரை எந்த அடியார்வாலும் எய்தாத வேட்கை விளைவித்தமையின் இந்த சைவ விடங்கு விஞ்சையனோ என்ற குறிப்பும் மேலே கண்டவாற்றால் முருகனும் அன்று மாறனும் அன்று, எனவே இவன் வேறு விஞ்சை வல்லவனோ என்று அடுத்து நினைக்கிறாங்க. மெய்யருள் பெற்று உடையவனோ தங்கள் பனிமலை வள்ளிவாதம் கூடும் அன்புருக பாடும் கொள்கையுடன் உள்ள மெய்த்தன்மை முன்னை உண்மையும் தோன்றவாலும் என்னை இந்நிலை செய்தலின் அவனருள் பெற்றவனோ ஆதல் வேண்டும். கடைசி என்ன நினைக்கிறாங்க? சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அருள் பெற்றாருக்கன்று என் பெண்மையை வலிந்து எழ இயலாது, அதில் இவன் அருள் பெற்று அதனால் என்னை உடையவனாதல் வேண்டும் என்பது குறிப்பு. சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவனாக இருந்தாதான் என்னுடைய மனசு இப்படி மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி என்னன்னா ஆச்சரிய குறிப்பு என்று சொல்லி, இவன் யாரோ என்று சொல்லி, அதாவது முருகன் இச்செயலுக்கு இசையான், மாறனும் விஞ்சையனமோ அடியாரிடத்து செயல் செய்ய வலியலர். மன்மதனெல்லாம் அடியாரிடத்தில் ஒன்றும் செயல் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஆதலின் அருள் பெற்றுடையவர் ஒருவரே ஆதல் வேண்டும். ஆயின் இவர் இன்னார் என்று துணிவு பெறமாட்டாமையன் யாரோ என்றார் என்று சொல்லி, ரொம்ப முக்கியங்க. ஒரு நாயகனை பலர் மனத்தால் இந்நாட்டு தொன்று தொட்டு வந்த நெறியாதலில் இத்தலைவி முன்னே ஒவ்வொரு தலைவியரை மணந்த முருகன் மாறன் முதலிய ஒருவரோ என நினைத்தல் இழுக்காகாது. ஆயின் ஒரு தலைவியை கண்டு காதல் கொள்ளும் தலைவன் அவளை பிற நாயகி போன்றால் என கருதல் தகாது. ரொம்ப முக்கியம். அதாவது பெண்கள் அப்படி நினைக்கலாமா, முருகனா இருக்குமா மன்மதனா இருக்குமா, அப்படியெல்லாம் பல தலைவர்களை நினைக்கலாம். அது தவறில்லை. ஆனால் ஒரு ஆண்மகன் இந்த பெண்ணால் இப்படி இருப்பாளா அப்படி இருப்பாளான்னு சொல்லி மற்ற பெண்களோடு ஒப்பிட்டு நினைப்பது தவறு அப்படின்னு சொல்லி அகத்துறையில் இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அதனால தான் அவருடைய நினைப்பெல்லாம் எப்படி இருந்தது, இயற்கையாகவே இருந்தது. இப்போ அம்மாவுடைய மனம் முழுக்க முருகன், விஞ்சயன், இது மாதிரி மாறன் இப்படி இருந்தது. அது பெண்கள் அப்படி நினைக்கிறது தவறு இல்லை, ஆண்கள் அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால தான் ஆண்கள் எப்படி, இவர் என்ன நினைச்சார், கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாலோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ எல்லாம் இயற்கை இதாகவே இருக்கு. பெண்கள் நினைக்கிறது தவறு இல்லை அகத்துறையில் அப்படிங்கிறார். அது பெண்களும் நம்பிகள் திருமண கோலத்தில் வர்ற பொழுது அந்த பெண்களெல்லாம் பேசிப்பாங்க. இவனுடைய அழகுக்கு இவனை அடைவதற்கு சடங்க விசுவாசருடைய மகள் நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. திருமணம் ஆனதுக்கு பிறகு எந்த ஒரு பெண்ணும் ஆன அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய சிவகுனி அங்கங்கே உரையில குறிப்பிடுவார். இப்படிதான் இதுதான் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, ரொம்ப முக்கியம். ஒரு தலைவியை கண்டு காதல் கொள்ளும் தலைவன் அவளை பிற நாயகி போன்றால் என கருதல் தகாது. ஒரு தலைவியா வரக்கூடியவளை பார்த்து இவன் அந்த மாதிரி இருக்கிறா இந்த மாதிரி இருக்கிறான்னு ஒரு கணவன் நினைக்கிறது தவறு, நாயகன் நினைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது கற்பிலக்கணத்திற்கும் காதல் முறைமைக்கும் வலுவாம் என்று சொல்லி சொல்றாரு. கொம்போ வாழ்வோ புண்ணியமோ கொடியோ என்று, அதனாலதான் அந்த மாதிரி ஓமை சொன்னாருங்க. கற்பகத்தின் பூங்கொம்போ என்று நம்பிகள் நினைத்தமைக்கேற்பவே பூத்தல் ஒளிந்து பால்பட்டு கிடந்த அதனை பூக்கச் செய்தவன் விண்குடியேற்றி முருகனே ஆதலால் முருகனோ என்று நினைவு பறவையார் மனத்து எதிர்வுருவமாய் கிளம்பியது என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றும் அந்த ஓமைகள் கூட இப்படி சொல்றாருங்க. அவர் அறியேன் என்றபடி இவர் யாரோ என்றார். ஆயினும் அருள் பெற்றவனே என்ற துணிவு பற்றி இதனை ஐயத்தின் முடிவாக இறுதியில் குறித்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. பேரொழியான் எதிர்நோக்கும் மெல்லியலுக்கு ஒரு வேட்கை எழலும் முருகனோ மாறனோ விஞ்சையனோ உடையவனோ இவன் யாரோ என்று
அதாவது நம்பிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது கற்பகத்தின் பூங்கும் போனாரு. பறவை நாச்சியார் என்ன நினைக்கிறாங்க, முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ நினைச்சாங்க, காமந்தன் பெருவாழ்வோன்னு இவர் நினைச்சாரு. அம்மா என்ன நினைச்சாங்க, மாறனோ தன்னேறு மாறனோ என்று சொல்லி நினைச்சாங்க. பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ அப்படின்னு சுந்தரர் நினைச்சாரு. அம்மா என்ன நினைச்சாங்கன்னா விஞ்சயனோ என்று சொல்லி, இப்படி அறியேன் அப்படின்னு சொல்லி யாரோ என்றும் சிவனருளோ என்று சொல்லி சுந்தரன் நினைச்சதுக்கு அம்மா எப்படி நினைச்சிருக்காங்க, மின்னேர் செஞ்சடையனல் மெய்யருள் பெற்று உடையவனோ. அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் முடிக்கிறாங்க, திருவருள் தான் முடிக்கிறாங்க. ஓமை சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழ பெருமான் அப்படித்தான் சொல்றார். ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கு 3 ஓமை சொல்றாரு இல்லைங்களா? ஆமாம், ஞானசம்பந்த நாவுக்கரசருடைய புராணத்தில் 3 ஓமை சொல்வார் முதல் சந்திப்பில். அந்த 3 ஓமை சொல்லுகின்ற பொழுது முதல் ஓமை என்ன சொல்றாருன்னா அருட்கடல் அன்பு கடல்னு சொல்றார். யாரு? ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகின்ற பொழுது அருட்கடல் அப்படிங்கிறார். நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது, ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகின்ற பொழுது அருட்கடல் சொல்றார். ஞானசம்பந்த பெருமானை நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது அன்பு கடல்னு சொல்றார். 2வது ஓமை என்ன சொல்றாருன்னா சைவ சமயத்தினுடைய 2 கண்கள் அப்படிங்கிறார். 3வது ஓமை என்ன சொல்றாருன்னா ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானுடைய திருவருள் அப்படிங்கிறார். நாவுக்கரசு பெருமான் உமையம்மையினுடைய திருவருள் அப்படின்ட்டார். அதுக்கு மேல ஓமை சொல்லலை. அப்போ பெருமான் திருவருளுக்கு மேல ஓமை சொல்ல முடியாது. அதான் அந்த பாட்டுங்க. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும், இருட்கடு உண்டவர்தம் அருளும் உலகமெல்லாம் ஈண்டாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருட்கலை ஞானக்கன்று மரசும் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் என்று முதல் சந்திப்பில் 3 ஓமை சொல்றார். அந்த 3 ஓமையில அருட்கடல் அன்பு கடல், அப்புறம் சைவ சமயத்தினுடைய 2 கண்கள், அப்புறம் சிவபெருமானுடைய திருவருள் உமையம்மையினுடைய திருவருள். சிவபெருமானுடைய திருவருளாக இருப்பது ஞானசம்பந்த பெருமான், உமையம்மையினுடைய திருவருளாக இருப்பது நாவுக்கரசு பெருமான். அதுக்கு மேல ஓமை சொல்ல முடியாது. அப்படி இந்த இடத்துல பாருங்க, அது அதே மாதிரி பெருமான் திருவருளுக்கு மேல ஒரு ஓமை சொல்லலை. இங்கேயும் அதே மாதிரி இறைவன் திருவருள் பெற்றவங்களுக்கு மேல ஓமை சொல்ல முடியல. அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப பார்க்க வேண்டியது. இப்ப 2 பேரும் அப்படி பார்த்துட்டாங்க. 2 பேர்த்துடைய மனநிலையும் நமக்கு சேக்கிழார் பெருமான் அப்படி படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார். இப்ப இதுல ஒரு காதல் உணர்வை சொன்னாலும் கூட சேக்கிழார் பெருமான் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விரசமா சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா இல்லை. அதுதான் பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. 2 பேர்த்தினுடைய மனநிலையை சொன்னாலும் கூட அது எப்படி ஒரு ஆரோக்கியமா அப்படி தெய்வீகமா கொண்டு போறாரு அப்படிங்கறத நம்ம சிந்திக்கும். பெருமானுடைய திருவருள் நெறியிலேயே கொண்டு போறார். அன்னளவன் தன் ஒருங்கே அளவிறந்த காதலினால் உள்நிறையும் குண 4ம் ஒரு புடை சாய்ந்தன எனினும், வண்ணமலர் கருங்கூந்தல் மடக்கொடியை வலிதாக்கி கண்ணுதலை தொழுமன்பே கை கொண்டு செலவுய்ப்ப. அதாவதுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட பெருமானை வழிபாடு செய்யணுங்கிற உரைப்பு தான் மேலோங்கி இருந்தது. அதுதான் 2 பேருக்கு இருந்த ஒரு மனநிலை. இந்த அன்னளவன் தன் மருங்கே அளவிறந்த காதலினால் உள்நிறைந்த குண 4ம் ஒரு புடை சாய்ந்தது எனினும் அப்படின்னா பெருமையுடையராகிய நம்பிகளிடத்தை கொண்ட எல்லையில்லாத காதல் காரணமாக முன்னே தமது மனத்திலே நிறைவேற்றிருந்த நான் முதலிய பெண்மை குணங்கள் 4ம் ஒரு பக்கமாக சாய்ந்து ஒதுங்கின போதிலும், பறவை நாச்சியார் சொல்றாரு, அழகிய மலரின் மனம் பொருந்திய கரிய கூந்தலையுடைய மடமையுடைய கொடி போன்ற பறவையாரை வலிமை உடையாராக ஆக்குவித்து நெற்றிக்கண்ணுடைய பெருமானை சென்று தொழ வேண்டும் என்ற இறையன்பே பற்றுக்கோடாக பிடித்து கொண்டு செல்லும்படி வழிப்படுத்தி கொண்டு போக. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அம்மாவுக்கு என்ன மனசுல புற்றிடம் கொண்ட பெருமானை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த வேட்கையோட தான் உள்ள போறாங்க. பார்த்துட்டு மீண்டும் உள்ள போறாங்க, வழிபாடு செய்யறதுக்கு போறாங்க. அளவிறந்த காதல் முன் அப்படின்னு சொல்றாரு. உள்நிறையும் குணம் 4ம் ஒருபடை சாய்ந்தன, பறவையார் மனத்துள்ளே வேறொன்றும் புகுதற்கு இடந்தராத வண்ணம் நாற்குணமும் நிறைந்திருந்தன. இப்போது ஆற்றில் வெள்ளம் வந்த போது நாணல் சாய்ந்தது போல அந்நாணம் முதலே ஒரு புறம் சாய்ந்து காதல் வெள்ளத்தில், அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆற்றோரத்துல நாணல் இருக்கும் இல்லைங்களா? நாணல் எப்பொழுது இருக்கும். ஆற்றுல வெள்ளம் வந்தா அந்த நாணல் கொஞ்சம் சாய்ந்துருமா. அது மாதிரி இப்ப பறவையாருடைய இந்த 4 குணங்களும் சுந்தரரை கண்டதனால கொஞ்சம் சாய்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாருங்க. கொடி துவலும் தன்மையுடையது கொடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வலிதாக்கி வலிமையுடையவராக ஆக்குவித்து தனது வசமிழந்த நிலையில் இருந்தார், அதில் வலிதாக்கி என்று சொல்லி சொல்றாரு.
கண்ணுதலை தொழும் அன்புனர் தம் மனத்தை மாறுபடுத்திய மாறன் செயலுக்கு மருந்து அவனை எரித்த கண்களுடைய இறைவனை ஆதலின் அக்குறிப்பு பறவையார் மனத்தில் தோன்றவே செல்லும் வழி பெற்றார் ஆதலின் கண்ணுதலை தொழும் அன்பு. இந்த நிலையிலே கண்ணுதல் பெருமானை சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அன்பே உயர்ந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கை கொண்டு செலவுயிப்பு என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு. பாங்கோடி சிலை வளைத்து படையனங்கன் விடுபானம் தாங்கோளில் எம்மருங்கும் தடை செய்ய மடவரலும் தேங்கோதை மலர்குழல் மேல் சிறை பண்டு கலந்தாற்ப பூங்கோயில் அமர்ந்த பிரான் பொற்கோயில் போய் புகுந்தால். அம்மா கோயிலுக்குள்ள போய் புகுந்துட்டாங்க. அதான் சொல்றாரு. சுற்றும் ஓடி போய் பாங்கோடி சிலை வளைத்து படையனங்கன் விடுபானம்னர். அந்த சுற்றும் ஓடி போய் வில்லை வளைத்து போர் நிலையனாகிய மன்மதன் நெய்யும் அம்புகள் பலவும் கூடி தம்மை சுற்றி கொண்டு எப்பக்கமும் தடை செய்யவும். அந்த ஒரு உணர்வு இருக்குது அவங்களுக்கு. ஆனாலும் பெருமான வழிபாடு செய்யணுங்கிற ஆசை அதிகமா இருக்கு, அதை விட அதிகமா இருக்கு. அதான் அந்த இடத்துல சொல்றார். தடை செய்யவும் அன்பு கை கொண்ட துணையாய் கடந்து பறவையாரும் கூந்தலில் அணிந்த தேன் பொருந்திய புதிய மலர்களாகிய கோதையின் மேல் சிறகருடைய வண்டுகள் சேர்ந்து பாடிக்கொண்டிருக்க சென்று அப்படியே அந்த மலர்களை எல்லாம் அணிந்த மலர்களை வண்டுகள் எல்லாம் அப்படி மொய்த்து கொண்டிருக்கிறது. அப்படியே பூங்கோயில் சென்று இந்த ஆலயத்தில் எழுந்தள்ளி இறைவனது ஆலயத்துக்குள்ள போய் அம்மா புகுந்துட்டாங்க என்று சொல்லி பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு போனதை சொல்றாரு. பெரிய பெரிய பூச்சிய மடவாள் பெண் மடமை உடையவள் என்று சொல்லி, அதாவது இவ்வளவு சூழ்நிலையும் கூட இறைவனை தொழும் அன்பே அம்மையார் இடத்து மேலோங்கி இருந்தது அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்றாருங்க. ஆமா, மடவாள் பெண் மடமையுடைய அதாவது வண்டார்த்தல் அப்படின்னா பறவையார் போய் புகுந்தாராது நிலை மாறுபாட்டில் தடைப்படுத்தும் செல்லலும் ஆகிய அசைவனால் உண்டாகும் செயல் என்று சொல்லி அதாவது பெருமானை வழிபாடு செய்யறதுக்காக பூங்கோயிலுக்குள்ள பொற்கோயிலுக்குள்ள போறாங்க. வன் தொண்டரது கண்டு என் மனங்கொண்ட மயில் இயலின் இந்தொண்டை செங்கனிவாய் இளங்குடிதான் யார் என்ன அன்றங்கு முன்னின்றார் அவர் நங்கை பறவையார் சென்றும்பர் தரத்தார்க்கும் சேர்வரியார் என செப்ப. இப்பதான் அவர் அது யாருன்னு கேட்கிறார். கூட இருக்கக்கூடிய அடியார்கள் கிட்ட அந்த நம்ம வழிபாடு செய்யற பொழுது ஒரு பெண் அப்படி போனாங்களே அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி இப்பதான் கேட்கிறார். இது வரைக்கும் அவருக்கு அது யாருன்னு தெரியாது. அதான் வன் தொண்டர் அது கண்டு என் மனங்கொண்ட மயலியலின் இந்தொண்டை செங்கனிவாய் இளங்கொடிதான் யார் என்று சொல்லி கேட்கிறார். பறவையார் பூங்கோயில் போய் புக்கதை நம்பிகள் பார்த்து எனது மனத்தை தனது இடமாக கொண்ட மயில் போன்ற சாயலையும் இனிய கொவை செங்கனி போன்ற வாயமுடைய இளங்கொடி போன்ற இந்த பெண் யார் என்று சொல்லி கேட்கிறார். அப்படி அவர் கேட்கின்ற பொழுது அடியார்கள் எல்லாம் சொல்றாங்க, அவர்தான் நங்கை பறவையார் என்று பெயருடையவர். அவங்க தான் நங்கை அப்படின்னா பெண்களில் சிறந்தவன் அர்த்தங்க. நம்பி அப்படின்னா ஆடவரில் சிறந்தவன், நங்கை அப்படின்னா பெண்களில் சிறந்தவள் நங்கை. அந்த காலத்தில் அண்ணனுடைய மனைவியை நங்கைன்னு சொல்லுவாங்க. இப்போதான் தான் அண்ணி அப்படிங்கிறதெல்லாம் இடையில வந்தது தான். நங்கை அப்படின்னா பெண்களில் சிறந்தவள்னு அர்த்தங்க. அண்ணனுடைய மனைவி அப்படிதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நங்கை பறவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா ரொம்ப பெருமையுடையவர், பெண்களில் சிறந்தவள் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அதான் சொல்ற, அவர்தாம் நங்கை பறவையார் என்று பெயருடையவர், தேவத்தன்மை வாய்ந்தவர்களுக்கும் போய் அடைவதற்கு அறியவர், தேவர்களும் அடைய முடியாத பெருமையுடையவர் என்று சொல்லி சொல்றாங்க. சுந்தரர்கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. மனம் கொண்ட அப்படின்னார், அதாவது மனத்தை தன்வசமாக்கி இடம் கொண்ட அப்படின்னு சொல்லி இளங்கொடி, விரை கொடி, மலர்கொடி, இளங்கொடி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றார். யார் என்னை, யாரோ என்று முன்னர் அதிசயத்தை அது மாதிரி இப்போது தமக்குள்ளே யார் என்று சொல்லி சொல்றாங்க. நங்கை பறவையார், பெண்மையில் சிறந்தாரை, நங்கை என்பது மரபு, நங்கை பறவை என்பது இவரை அழைத்த மரபு போலும் என்று சொல்லி தஞ்சை ராஜராஜ சக்கரவர்த்தியார் ராஜராஜத்தில் இருக்கக்கூடிய செப்பு படிமத்தில் நங்கை பறவை என்று சொல்லி பெயர் தீட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பு. உம்பர்தரத்தார்க்கும் சேர்வரியார் அப்படின்னு சொல்லி சொல்றார். உம்பர்தரத்தார் யாருக்கும் சேர்வரியார், மக்கள், தேவர், நரகர் என்ற மூவகை உயர்தனையிலும் தேவர் உயர்ந்தோர், அந்த தேவர்களுக்கும் அடைய முடியாத பெருமையுடையவர் பறவையார் என்று சொல்லி சொல்றார். உம்பரின் மேலாயினவர் விஷ்ணுமூர்த்தி, அவருக்கும் கிருஷ்ணாவதாரத்தில் சிவதிக்க செய்த அவர் முடிமேல் அடி வைத்தர் உமன்ய முனிவர், அவரால் துதிக்க பெறுவர் நம்பிகள், இவர் அவருக்கே உரியவர் அல்லது உம்பர்தரத்தாருக்கும்
பாருங்க எப்படி கொண்டு வர்றாருன்னா, உம்பர் தரத்தாருக்கும் சேர்வரியார் அப்படிங்கிறத எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. உம்பர்னா தேவர்கள் இல்லையா, தேவர்கள் எல்லாம் உயர்ந்தவர் யாரு? விஷ்ணுமூர்த்தி தான் இல்லையா. கிருஷ்ணர் தான் தேவர்கள் எல்லாம் உயர்ந்தவர். அந்த கிருஷ்ணமூர்த்திக்கே தீட்சை செஞ்சு வச்சவர் யாரு? உபமன்ய முனிவர். திருவடி தீட்சை செஞ்சு வச்சார் இல்லையா. திருமலை சிறப்புல வருது, யாதவன் துவரிக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் சேக்கிழ பெருமான் சொல்றார். அப்படி விஷ்ணுமூர்த்தி தான் உம்பர்களில் சிறந்தவர், தேவர்களில் சிறந்தவர் விஷ்ணுமூர்த்தி. விஷ்ணுமூர்த்திக்கு திருவடி தீட்சை செஞ்சு வச்சார் உபமன்ய முனிவர். அந்த உபமன்ய முனிவரே வணங்குறது யார? சுந்தரர். அப்ப எவ்வளவு பெரியவரா இருப்பார் பாருங்க. தேவர்களுக்கெல்லாம் தலைவர் விஷ்ணு. அந்த விஷ்ணுமூர்த்தியே தீக்கை வாங்கினது உபமன்ய முனிவர் இடத்துல. விஷ்ணுமூர்த்திக்கே திருவடி தீட்சை செஞ்சு வச்ச உபமன்ய முனிவர் யாரை வணங்குறாரு? சுந்தரரை வணங்குறாரு. அந்த சுந்தரரை அம்மா திருமணம் செஞ்சுக்க போறாங்க. அதுதான் உம்பர் தரத்தாருக்கும் சேர்வரியார் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு சிவகுணியா அவ்வளவு விளக்கம் சொல்றாரு. அடுத்து 7:30 ஆயிடுச்சு. அடுத்து வர பார்க்கலன்னா, உம்பர் தரத்தாருக்கும் சேர்வரியார். ஆமா, தேவர்களும் எல்லாரும் அடைய முடியாத ஒரு பெருமையுடையவர் நம்முடைய அம்மா. இந்த அளவுக்கு நாம இந்த கோயிலுக்குள்ள பார்த்தாச்சு. கோயிலுக்குள்ள பார்த்துட்டு சுந்தரர் கூட இருந்த அடியார்கள்ட்ட கேட்கிறாரு, இது யார் அப்படின்னு சொல்லி, இந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்பதான் அந்த அம்மாவுடைய பேரே தெரியுது சுந்தரருக்கு. ஆமா, பறவை நாச்சியார்னு பேரே இப்பதான் தெரியுது. இது வரைக்கும் பேரே தெரியாது. அப்படி ஒருத்தர் அங்க இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரியாது இல்லைங்களா. அடுத்த வாரம் பார்க்கலாம் என்ன பண்றாரு. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்கு உலகம்.